இதை பத்தி நம்ம சொல்ல இருக்கிறோம். இதை ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறை சாதனை மார்க்கத்துல தொடர்ச்சியா நான் ஸ்பீச் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். இறை சாதனை மார்க்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே நிறைய ஃபீட்பேக்ஸ் நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு எக்கச்சக்க ஃபீட்பேக்லாம் அனுப்பிச்சிருக்கிறீங்க. மேலும் நிறைய விஷயங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறீங்க. இன்னொன்னு, இப்ப கன்சல்டேஷன் பார்த்ததுல நேர்ல வரக்கூடியது, ஆன்லைன் கன்சல்டேஷன் வரக்கூடியதுல இறை சாதனை மார்க்கத்துல இருந்து வரக்கூடிய நபர்கள் மற்ற தொந்தரவுகள்னால மற்றவங்க வருவாங்க. இறை சாதனை மார்க்கத்துல இருந்து இல்ல வேதாத்ரி மகர்ஷி பயிற்சி பண்றவங்க வரப்ப பயிற்சி பண்றவங்க மன்றத்துடைய பயிற்சி பண்றவங்க அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொன்னா, ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல மடங்கு வேகமா சரியாகிறது நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இங்க நம்ம நேர்ல வர்ம சிகிச்சை கொடுக்குறோம். அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் சிகிச்சை, ஸ்கேல்ப் அக்குபஞ்சர், நீடில் போட்ட உடனே வலி இருக்கு. மத்தவங்களுக்கு போடுறப்ப அது ஒரு வலி அவங்களுக்கு உடனே சரியாகுது. திரும்ப ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வருது, ஆர் திரும்ப 1 வீக் அப்புறம் வருது, அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து. ஆனா உங்களுடைய இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம நீடில் போடுறப்போ போட்ட உடனே ஒரே சிட்டிங்ல திரும்ப வலி இல்லை அப்படின்றாங்க. ஒரு விஷயம், சின்ன விஷயம், திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம், வயிறு வலி, கால் வரப்ப வெள்ளை பூசணி வெற்றிலை சாறு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயம் சொல்றோம், அவன் ஃபாலோ பண்ணி சரியாயிடுச்சு, அது அப்பவே சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. சின்ன விஷயத்திலேயே அத்தனை மாற்றங்கள் வருது. ரொம்ப ரொம்ப சிறப்பான பயிற்சி. இறை சாதனை மார்க்கம். வாழ்க வளமுடன். இன்றைய உலகிற்கு இறை சாதனை மார்க்கம் போன்ற இந்த பயிற்சிகள் முழு வீச்சா, முழு வேகத்துடன், இன்னும் அதிக வீரியத்துடன் உலக மக்கள் எல்லாருக்குமே கொண்டு போய் சேரணும் அப்படின்னு வேண்டி நான் இறைவன் பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நம்ம இன்னைக்கு உரிய வகுப்புக்கு நம்ம போக இருக்கிறோம். முதல் விஷயம், நம்மளுடைய உடல் அப்படின்றது நம்ம எடுக்கக்கூடிய உணவினால் உண்டானது. ஒவ்வொருத்தருடைய உடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஜெனட்டிக் ஃபேக்டர் அப்படின்றது பார்த்தாலும் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் எதால உண்டானது அப்படின்னா உணவினால் உண்டானது. அப்ப அதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது உணவு தான். அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்கு. ஆனால் உணவு சரியா இருக்கிறப்ப அப்ப அந்த ஜீன், அந்த டயபெட்டிஸ் ஜீன் ஆக்டிவேட் ஆகாது. அது ரெசசிவாவே இருந்துடும், டாமினன்ட் ஆகாது. அந்த வியாதி வரவே வராது. அப்படிப்பட்ட சக்தி நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கு. உணவு இதுதான் பயன்படுத்தி சித்தர்கள் அத்தனை நாட்கள் உயிரோட இருந்திருக்கிறாங்க. உணவு அப்படின்றது நம்ம பிசிக்கல் மட்டும் கிடையாது. உணவு நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுடைய மைண்ட் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். உடலை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது நம்முடைய மனம். நம்மளுடைய மனதையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது இந்த உணவு தான். அப்ப இன்னைக்கு இந்த உணவு அப்படின்ற சப்ஜெக்ட்ல டீப்பா நம்ம டிராவல் பண்ண இருக்கிறோம். ஸோ முழுமையா கவனத்தோட நீங்க நம்ம சொல்ற விஷயங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். கடைசியில கேள்வி பதில் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஹிப்போக்ரேட்ஸ், மருத்துவத்தின் தந்தை அப்படின்ட்டு இப்ப நம்ம அவரை சொல்றோம். அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன மருத்துவத்தின் தந்தை? இப்ப இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தாலும் அவரும் ஹிப்போக்ரேட்ஸை வணங்குவாங்க. அப்ப அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபுட் பி தை மெடிசன் அப்படின்றாரு. ஃபுட் இஸ் தை மெடிசன் அப்படின்னு சொல்றாரு. உணவு தான் உன்னுடைய முதல் மருந்து. உணவு சரியில்லை அப்படின்னா எந்த மருத்துவமும் வேலை செய்யாது. அப்ப உணவு அப்படின்றப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிட்டே போலாம். இப்ப ரீசெண்டா இப்ப ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப அப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப தைராய்டு இஷ்யூக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? நான் சிங்கிள் ஹெர்ப் கண்டங்கத்திரி நம்ம கொடுப்போம். அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, தைராய்டு டிஎஸ்ஹெச் 15 இருந்துச்சு. நான் காலையில அவங்கள நட்ஸ் மட்டும் எடுக்க சொன்னேன் எக்ஸ்ட்ராவா. நட்ஸ்ல என்ன இருக்குன்னா செலினியம் இருக்கு. அதோட ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க், விட்டமின் B12க்காக, அப்புறம் விட்டமின் டி லெவல் கம்மியா இருந்தது, டெய்ல வெயில்ல இருக்க சொன்னேன். இந்த 3 விஷயங்கள் தான் செய்ய சொன்னேன். 3 விஷயங்கள் பண்ணாங்க. திரும்ப ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் செக் பண்றப்பயே டிஎஸ்ஹெச் 12 இருந்தது, அப்புறம் 7 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப அது நார்மல் ரேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்க நம்மளுடைய சேனல் கியூர் வயா நேச்சர் கேர் அப்படின்ற சேனல்ல நீங்க பார்க்கலாம். வாய் வழியா ரத்தம் வருது, அதுக்கப்புறமா
பைல்ஸ் இஷ்யூ, இன்னும் நிறைய தொந்தரவுகள் நம்ம உணவு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக சரி பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். அதே நம்ம கண்டினியூஸ்லி இப்பவும் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த உணவு அப்படின்றப்ப முதல் முக்கியமான விஷயம், உடல்ல எல்லா செல்களுக்கும் உணவு தேவை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப அதற்கு என்னென்ன செல்களுக்கு என்னென்ன விதமான உணவு தேவை அப்படின்றது இருக்கு. அந்த என்னென்ன விதமான உணவு அப்படின்றது உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை நான் சொல்றேன். இப்ப கண்கள் இருக்கு அப்படின்னா கண்கள்ல ஒரு சிலருக்கு குறைபாடு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கண்களுக்கு தேவையான சத்துள்ள உணவுகள் நம்ம அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு சிலருக்கு அல்சர் தொந்தரவு இருக்கும். அப்ப அல்சர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அல்சர் ஹீல் பண்ணக்கூடிய உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி. இப்ப எந்த ஒரு சத்து குறைபாடும் இல்லாம நம்ம உணவு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிகள் சரியாகும். நம்ம எக்ஸஸா உணவின் மூலமாக எடுக்கக்கூடிய சத்துக்கள், அது ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா, அதனால எந்த தீங்கும் கிடையாது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா, எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், உணவின் மூலமாக வரக்கூடிய அந்த சத்துக்கள், அதை எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுப்போம். பேங்க் மாதிரி. இப்ப எக்ஸஸா நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, அது கிளைகோஜனா ஸ்டோர் பண்ணும். புரோட்டீன் எடுக்கிறப்ப மசில்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். விட்டமின்ஸ், மினரல்ஸ் தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை வெளியேற்றிடும். இதுவே நம்ம சப்ளிமெண்டா எடுத்துக்கிறப்பயோ, இது உணவு இல்லாம பேக்டு, ப்ராசஸ்டு, ஜங்கா எடுத்துக்கிறப்ப, ஃபைபர் இல்லாத உணவாக எடுத்துக்கிறப்ப, இது எல்லாம் உணவு உடலை தீங்கு செய்யும். அப்ப உணவுனா என்ன? உணவு இல்லை அப்படின்னா என்ன? அப்படின்றதை இனி நம்ம பார்ப்போம். இப்ப நான் முன்னாடி சொன்ன இந்த 2, 3 சென்டென்சஸ் அதுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. அப்ப நம்ம இன்னும் வகுப்புக்கு உள்ள போகல. இன்னும் டீப்பா போக போக இது எல்லாமே கிளாரிஃபை ஆயிடும். அப்ப எல்லா சத்து இருக்கக்கூடிய உணவு, இதுக்கு பேரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு இருக்கு. பலவிதமான உணவு முறைகள் இருக்கு. கீட்டோ டயட்டு, ஹை ஃபைபர் டயட்டு, அதுக்கப்புறம் வெறுமனே பழங்கள் மட்டும் எடுத்துக்கிறது, ரா டயட், இப்படி நிறைய இருக்கு. பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா அந்த உணவுல சரியான அளவு ஃபைபர், சரியான அளவு புரதம், சரியான அளவு கார்போஹைட்ரேட், சரியான அளவு கொழுப்பு, சரியான அளவு நீர்ச்சத்து, இப்படி வைட்டமின்கள், மினரல்கள், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பேலன்ஸ்டு டயட். 3 வேளையும் பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நிலை ஒரு வாரத்துல மாறி வரும். சீக்கிரமா மாறும். அவ்வளவு சீக்கிரத்துல மாறும். இப்ப ஹெல்த் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பேசுற ஒரு ரொம்ப ரொம்ப டீக்ரேட் ஆன ஒரு நிலையில நம்ம இப்ப இருக்கிறோம். இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல ஹெல்த் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டு. ஹெல்த் அப்படின்றது நமக்கு இல்லாம இருக்கிறனாலதான் நம்ம மத்த விஷயங்கள் பத்தி எல்லாமே யோசிக்காம இருக்கிறோம். உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனையை சரி பண்ணணும்னு தான் பார்ப்போம். அந்த பிரச்சனையும் சரி ஆகாம அதை வாழ்க்கை முழுக்க மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாதையில சிக்கிக்கிட்டனால லைஃப் எல்லாமே நம்மளுடைய லைஃப் பர்பஸ அடையாம ஃபுல்ஃபில் பண்ணாம அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த டிராப்ல இருந்து முதல்ல வெளியே வரணும். அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு பாக்குறப்ப இதுக்கு டயட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நேச்சர் கியூர் லைஃப் ஸ்டைல், இது நம்மளுடைய முன்னோர்களுடைய லைஃப் ஸ்டைல். அதோட எந்த ஒரு மாயை இல்லாம எந்த ஒரு இந்த ரிசர்ச் பேப்பர் சொல்றது, இந்த ஓலைச்சுவடி சொல்றது, இது எல்லாம் இருந்தும் கூட எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி எடுத்த விஷயங்கள், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய உடலை காப்பாற்றும். நமக்கு தெரிஞ்சது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே போகும். இப்ப ரிசர்ச் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்களே பாருங்க. ரிசர்ச் பேப்பர் நான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஒரு ரிசர்ச் பேப்பர்ல என்ன சொல்லும் அப்படின்னா, பப்பாளி எடுத்துக்கிட்டா இது நமக்கு ஐபிஎஸ்க்கு நல்லது அப்படின்னு போட்டிருக்கும். இதை இன்னொரு ரிசர்ச் பேப்பர்ல ஐபிஎஸ் இருக்கிறவங்க பப்பாளி எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கும். ஒரு ரிசர்ச் பேப்பர்ல அஸ்வகந்தா எடுத்தா தூக்கம் நல்லா வரும்னு போட்டிருக்கும். இன்னொரு ரிசர்ச் பேப்பர்ல அஸ்வகந்தா அப்படின்றது ஸ்டிமுலன்ட், தூக்கம் சரியா வராது அப்படின்னு போட்டிருக்கும். இப்படி இந்த ரிசர்ச்சை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நிறைய விஷயங்கள் இருக்கு.
அப்போ உண்மையான விஷயங்கள் என்ன, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு விஷயம் நடக்குது, சரியாகுது அப்படின்னா, அந்த சரியான விஷயத்த நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்குறப்பதான் அந்த நம்பகத்தன்மையோட அடுத்தடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே வரும். முதல்ல நம்மளுடைய உணவு உணவு அப்படின்னு பாக்குறப்ப என்ன உணவு எடுத்துக்கிட்டா உடம்புல சீக்கிரமா நம்ம சொன்ன அந்த ஒரு வாரத்திலேயே சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, முதல்ல பசி. பசி இல்லாம எந்த உணவை எடுத்துக்கிட்டாலும் அது வேலை செய்யாது. அப்ப பசி அப்படின்னு பாக்குறப்ப காலையில எழுந்த உடனே முதல்ல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல தண்ணி தான் குடிக்கணும். நம்ம ஆயுர்வேதால என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, காலை நேரத்துல எழுந்த உடனே தண்ணி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கு. இரவு முழுக்க நம்ம தூங்குறோம். தூங்கி காலையில எழுந்த உடனே முதல் தவறாக காலையில எந்த ஒரு உணவை குடிச்சிடக்கூடாது. அது ஒட்டுமொத்த ஜீரண மண்டலத்தை பாதிச்சிடும். ஆனா இந்த மிஸ்டேக் தான் குழந்தைகள் நிறைய பேருக்கு தாய்மார்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. காலையில எழுப்புறாங்க, பல்ல விளக்கி விட்டுட்டு நேரா சாப்பாட குடுத்துடுறாங்க. அது அப்புறம் குழந்தைகளுக்கு சுகர் வருது, குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது, குழந்தைங்க ஒபீஸா இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கேஸ் தொந்தரவு எல்லா தொந்தரவும் வருது அப்படின்னா, அப்ப இதுதான் தவறு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அதுதான். காலையில எழுந்த உடனே முதல்ல தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் காலையில எழுந்த உடனே நல்ல உடம்பு அப்படின்னா, எழுந்த உடனே கொஞ்ச நேரத்துல ஒரு மாடு இருக்கு. மாடு வளர்த்தவங்களுக்கு தெரியும். எழுப்பணும் அப்படின்னா, எழுப்புன உடனே அது சாணம் போடும். அது மாரி நம்ம படுத்திருக்கிறோம். எந்திரிச்ச உடனே மோஷன் வரக்கூடிய அந்த சென்சேஷன் வந்துரும். தண்ணி குடிச்சுட்டு போய் மோஷன் போயிட்டு வந்துட்டு, மலம் கழிச்சதுக்கு பின்னாடி தண்ணி குடிக்கணும். ஒவ்வொரு முறை யூரின் போனதுக்கு அப்புறமா தண்ணி குடிச்சுக்கணும். அப்ப தண்ணி எப்பயும் குடிக்கிறப்ப அப்படியே குடிக்கிறோம். குடிக்க குடிக்க நமக்கு செட்டைட்டி ஆகும். நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஹார்மோன்கள் இப்ப வேணும் அப்படின்னா ஒரு ஹார்மோன் சுரக்கும், வேணாம் அப்படின்னா ஒரு ஹார்மோன் சுரக்கும். தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறப்ப உடம்பு பார்க்கும். இந்த அளவுக்கு தண்ணி போதும் அப்படின்றப்ப, போதும் அப்படின்றதுக்கு மூளையில ஒரு கமாண்ட் கொடுக்கும். அப்ப நமக்கே தெரிஞ்சிடும். இவ்வளவு குடிச்சா போதும் அப்படின்ட்டு. அப்புறம் எடுத்து வச்சிடும். அப்ப தண்ணியுடைய அளவு இப்படிதான் நம்ம டிசைட் பண்ணணும். ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிச்சதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்து குடிக்கணும். சிப் பை சிப் குடிக்கணும். கவனத்தை தண்ணியில செலுத்தி குடிக்கணும். ஆனா அளவு அப்படின்றது உடம்பு தான் டிசைட் பண்ணும். காலையில எழுந்த உடனே முதல்ல தண்ணி தான் குடிக்கணும். மலம் கழிக்கிறதுக்கு முன்னும் பின்னும் தண்ணி குடிக்கணும். இது போக எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்ப எல்லாம் தாகத்துக்கு ஏற்ப தண்ணி குடிக்கணும். சோ இது முதல் விஷயம். நம்மளுடைய செரிமான மண்டலம் சரியா இருந்தாதான் உணவு எதை கொடுத்தாலும் நம்ம உடல் எடுத்துக்கும். அப்ப அதுக்கு இந்த வாட்டர் ரூல் அப்படின்றது ஃபாலோ பண்ணணும். அப்ப அடுத்தது நம்ம உணவு அப்படின்னு வரப்ப அந்த விஷயத்த எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம உணவுல நம்ம முன்னாடி காலத்துல இந்த உணவை நம்ம எல்லாருமே எடுத்துட்டு இருந்தோம். அது ஒரு சூப்பர் ஃபுட். இப்ப சூப்பர் ஃபுட் நிறைய நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே வாழைப்பழம் அதிகமா எடுத்துக்குவாங்க. ஏன்னா பொட்டாசியம் அதுல அதிகமா இருக்கு. இப்ப ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ல பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் எல்லாமே அதிகமா இருக்கும். அப்ப இந்த பொட்டாசியம் அதிக அளவுல அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? அந்த பொட்டாசியம் தேவையான அளவு நம்ம உடல்ல இருக்கிறப்ப நம்ம உடல் எப்பயுமே பார்த்தா சுறுசுறுப்பா இருக்கும். நம்ம உடலுக்கு புரதம் தேவை, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே தேவை. அப்ப அந்த காலத்துல இருக்கிறவங்க எந்த ஒரு பில்ஸ் எடுத்துக்கல, மல்டி விட்டமின் எடுத்துக்கல, அல்லது இது மாதிரி கால்சியம் சப்ளிமெண்ட் இது எல்லாமே எடுத்துக்கவே கிடையாது. அப்ப இது எல்லாமே எடுத்துக்காமலே அந்த காலத்துல காலையில பழைய சாதம், மதியம் சமைச்சு சாப்பிட்டாங்க. நைட்டு ஓரளவுக்கு சாப்பிட்டாங்க. மதியம் உள்ளதே மீதி இருக்கிறது சாப்பிட்டாங்க. இருந்தும் அவங்களுக்கு சத்து குறைபாடு வரல. ஏன் அப்படின்னா, இந்த உணவு எடுத்ததுதான் அதுடைய ரீசன். இந்த உணவு எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. இந்த உணவு என்ன? அந்த உணவு நம்ம வாழைப்பழத்தை விட 4 மடங்கு பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு அதுல. பப்பாளியில விட்டமின் ஏ அதிகமா இருக்குன்றாங்க. பப்பாளியை விட 8 மடங்கு விட்டமின் ஏ சத்து இதில் அதிகமா இருக்கு. கேரட் கண்ணுக்கு நல்லது விட்டமின் ஏ. கேரட்டுக்கும் சொல்லுவாங்க. அப்ப கேரட்டை விட விட்டமின் ஏ இதுல அதிகமா இருக்கு. ஓட்ஸ்
ஃபைபர் அதிகமா இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி விற்கிறாங்க இல்லையா? ஓட்ஸை விட இது 4 மடங்கு ஃபைபர் அதிகம். கால்சியம் பால்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பாக்கெட் பால்லாம் எடுக்கிறப்ப அது வந்து நம்மளுடைய எலும்பை எல்லாம் வீக் பண்ணிடும். அப்ப இந்த பாலுக்கு என்ன மாற்று அப்படின்னு தேடுறவங்களுக்கு நான் சொல்றேன், 17 மடங்கு பாலை விட கால்சியம் சத்து அதிகமா இருக்கு இந்த உணவுல. அதுக்கப்புறம் நம்ம இப்ப கூட ரீசெண்டா நடந்தது. இப்ப நான் ஃபீவர் யாருக்காவது இப்ப என்னுடைய ஐயா சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கய்யா. ஆடியோல எதுவும் இப்ப வருதுங்க. இப்ப கம்மியாச்சு. இப்ப பழைய மாதிரி ஆடியோ வந்துருச்சுங்களாமா? வந்துருச்சுங்க, பழைய மாதிரி வந்துருச்சுங்க. ஓகே, சரி. அப்ப கால்சியம் சத்து இப்ப நான் சொல்ற இந்த உணவுல 17 மடங்கு அதிகமா இருக்கு. ஃபீவர் அப்படின்னாலே நம்ம 1 hour ஒன்ஸ் இந்த சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் எடுத்துக்க சொல்லுவோம். வேற எந்த உணவும் எடுக்கக்கூடாது. ஃபீவர் இருக்கிறப்ப பசியே இருக்காது. அப்ப சாத்துக்குடி ஜூஸோ அல்லது ஆரஞ்சு ஜூஸோ அல்லது லெமன் ஹனி ஜூஸ் இதை மாறி மாறி எடுக்கிறப்ப அப்ப ஃபீவர் எல்லாம் டெம்பரேச்சர் எல்லாம் இதை எடுக்க ஆரம்பிச்ச உடனே கூடாது, அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். இதை ஒரு ஃபார்மெட்டா நம்ம வச்சிருக்கோம். அப்ப இதுல வந்து இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்களுக்கு 103 டிகிரி ஃபீவர் வந்துச்சு. அப்ப அவங்களுக்கு சொன்னப்ப நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சரியானதே மறந்துட்டேன். இப்ப ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உடம்புல தெம்பே வந்திருக்கு. இப்பதான் ஃபீவர் வந்து ஜாஸ்தியாக கம்மி ஆயிட்டே இருக்கு அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே அவங்க ஃபுட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஃபீவர் அப்படின்றப்ப பிரெட்டு ரஸ்க் இதெல்லாம் எடுத்து ஃபீவர் ஜாஸ்தி தான் ஆகும். அப்ப அந்த ஆரஞ்சு ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் லெமன் ஹனி வாட்டர் பைனாப்பிள் ஜூஸ் சளி இருந்தது அப்படின்னா இதை மட்டும் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஆரஞ்சை விட விட்டமின் சி இதுதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு முக்கியமான விட்டமின். இது 7 மடங்கு அதிகமா இப்ப நான் சொல்ற உணவுல இருக்கு. இரும்பு சத்து, வெந்தயம் இருக்கு இல்லையா? வெந்த அயம், அயம் அப்படின்னா இரும்பு சத்து. அந்த வெந்தய கீரையை விட இரும்பு சத்து அதிகமா இருக்கிறது எதில் அப்படின்னா முருங்கை கீரை. முருங்கைக்கீரை எல்லாருடைய வீட்லயும் இருந்தது. முருங்கீரை டெய்லி நம்ம எல்லாம் எடுத்துக்குவோம். டெய்லி எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆண்களுக்கு முருங்கை, பெண்களுக்கு வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த முருங்கைக்கீரை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் தான். வாழையும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் தான். அப்ப அந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கிறப்ப நமக்கு எந்த விதமான சத்து குறைபாடு வரவே இல்லை. அப்ப இப்ப எல்லாருக்குமே சத்து குறைபாடு வருது. உங்களுக்கு இந்த சத்து குறைபாடு இருக்கு, இந்த மெக்னீசியம் பில் எடுத்துக்கோங்க, இந்த சத்து குறைபாடு உங்களுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் பில்ஸா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இப்ப ஸ்கூல்ல எல்லாமே பில்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, எடுக்க கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு வரப்ப அப்ப நம்ம திரும்ப இந்த உணவை எடுத்துக்கிறப்ப நமக்கு எந்த ஒரு சத்து குறைபாடும் இருக்காது. அப்ப முதல் விஷயம், ஒரே வாரத்துல நீங்க டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. டெய்லி முருங்கை எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் வாரத்துல 4 நாட்கள் எடுத்துக்கணும். முருங்கை கீரை ரொம்ப நல்லது. இப்ப முருங்கைக்கீரை இதுல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது வந்து இரவு எடுத்துக்க வேண்டாம். கீரைகள் எல்லாம் இரவு எடுத்துக்கூடாது. அப்ப காலையோ இல்ல மதியானமோ எடுத்துக்கணும். காலை அல்லது மதியானம் எடுத்துக்கிறப்ப முருங்கை கீரை அப்படின்றது இதை அரைச்சிங்க அப்படின்னா ஜெல் மாதிரி வரும். எந்தெந்த உணவு எந்தெந்த கீரைகள் இப்படி ஜெல்லு மாதிரி வருதோ, கீரையில எந்தெந்த கீரை இப்படி ஜெல் மாதிரி வருதோ, என்ன வரும்? முடக்கத்தான் வரும், முருங்கை வரும், பசலைக்கீரை வரும். இதெல்லாமே குடிச்சிங்க அப்படின்னா பேதியாகும். அப்ப இத முருங்கை நல்லது அப்படின்ட்டு குடிச்சிடாதீங்க, பேதியாகும். ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வெந்நீர்ல கலந்து எடுத்துக்கலாம். பனம் கல்கண்டோ தேனோ சேர்த்து எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். சமைச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு ஜீரணம் சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னா சூப்பா எடுத்துக்கலாம். அது உடம்புல சேரும். ஏதோ ஒரு வகையில எடுத்துக்கோங்க. ரொம்ப இது முருங்கைக்கீரையை கூட டைஜஸ்ட் பண்ண முடியாத உடம்புல இருக்கு அப்படின்னா உடம்பு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாலே டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.
இல்ல எப்பயுமே உணவு முடிச்சுட்டு வஜ்ராசனத்துல உட்கார்ந்துக்கிட்டா அப்ப டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே சும்மா சொல்றது கிடையாது. எல்லாத்துக்குமே ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு, எவிடன்சஸ் இருக்கு. நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ரிசர்ச்னு பின்னாடி போகாம நம்ம அதை செஞ்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா நமக்கே அந்த ரிசல்ட் தெரியும். இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு மஞ்சக்காமாலை வந்தது. மஞ்சக்காமாலை வந்தப்ப அவங்களுக்கு பிலிருபின் பாயிண்ட் கொஞ்சமா ஜாஸ்தியா இருந்தது. அப்ப நான் சொன்னேன், இது மாதிரி இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, கீழே நெல்லி எடுத்துக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை தவிர்த்துருங்க அப்படின்ட்டு. அவங்க எதையுமே கண்டுக்கல. இங்கிலீஷ் மெடிசனே எடுத்துட்டு இருந்தாங்க. எடுக்க எடுக்க திரும்ப திரும்ப ஜாஸ்தியாச்சு. உடம்புல தொந்தரவுகள் எல்லாமே ஜாஸ்தியாச்சு. இதுக்கப்புறம் அதுல இங்கிலீஷ் மெடிசன்லயே ஹெவி டோசஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டாக்டரே வந்து நீங்க நாட்டு மருத்துவம் அது மாதிரி பாத்துருங்க அப்படின்ட்டு அவங்களே சொன்னதா அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்ப அவங்க ரெண்டாவது வாட்டி என்கிட்ட கேட்டு, ரெண்டாவது வாட்டியும் நான் இதை சொன்னேன், இதை ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. இதை ஃபாலோ பண்ணலாம் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கீழாநெல்லி எடுத்துக்கிட்டா கல்லீரலுக்கு நல்லது, பிலிருபின் கவுண்ட் கம்மி ஆயிரும் அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. எடுத்தா கம்மி ஆகுது அப்படின்றது நிறைய பேருக்கு ஃபாலோ ஆயிருக்கு, ஃபாலோ பண்றப்ப சரி ஆயிருக்கு. நீங்க பண்றதுன்னா ஃபாலோ பண்ணுங்க, எவிடன்ஸ் எல்லாம் என்னாலலாம் காட்ட முடியாது அப்படின்ட்டு. அப்ப அவங்க அப்படி ஃபாலோ பண்ணல. அப்ப எவிடன்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு சரியாச்சு, ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு சரியாகல. முதல் விஷயம், கீழாநெல்லி அப்படின்றது அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? அது விஷயம் கிடையாது, அது நல்லது. அப்ப அதுக்கு எடுத்து சரியாகுது அப்படின்றது ஒரு வெளிப்படையா எந்த ஒரு நியூஸ்லயோ எந்த ஒரு பப்ளிக்காவோ வெளிப்படையா நிறைய தெரியப்படுத்துறது கிடையாது. ஆனா அதை எடுத்து சரியான விஷயங்கள் நிறைய இடத்துல கிடைக்கும் நமக்கு. அப்ப அதை வந்து தேடணும். எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு பல் பசை அதுடைய ஆட் வருது, அதுல வந்து டாக்டர்கள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 பிராண்டுன்னு வருது. உண்மையிலேயே டாக்டர்ஸ் அதை பரிந்துரை பண்றாங்க அப்படின்னு நம்பிடுறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து. இதே மாதிரிதான் முதல்ல சிகரெட் வந்தப்ப சிகரெட்டு நல்லது அப்படின்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்தது. ஆனா அதுக்கு அடுத்து சிகரெட் கெட்டது அப்படின்னு மாறி போச்சு. ஆனா அந்த ஒரு கேப்ல எல்லாருமே சிகரெட்டுக்கு அடிமையா போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஆடை நம்பி. அந்த ஆட்ல சிகரெட் நல்லது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதை யூஸ் பண்ணாங்க. சொன்னவங்க எல்லாம் யாரு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். அவங்கள வச்சு இந்த விளம்பரத்தை எல்லாத்தையுமே எடுத்தாங்க. இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அத்லீட்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இவங்க வச்சு இந்த விளம்பரங்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய உடல் நம்ம தான் முழு பொறுப்பை எடுத்துக்கணும். இப்ப கூட ரீசெண்டா ஒரு மருந்து, ஒரு வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் இதனால இந்த பக்க விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா முதல்ல அதை சொல்லல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து இந்த நிறைய வேக்சின்ஸ்க்கு இது மாதிரி ஸ்டோரி இருக்கு, நிறைய மெடிசின்ஸ்க்கு இது மாதிரி ஸ்டோரி இருக்கு. அப்ப அது நம்ம நம்மளுடைய உடலை நம்ம டிசிப்ளின், நம்ம ஃபோக்கஸ், நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றப்ப இதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு, இப்ப யார் ஒருத்தர் டெய்லி உடற்பயிற்சி பண்றாங்க, டெய்லி சரியான உணவு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வராது, அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வராது. அப்ப அவங்க எந்த ஒரு விதமான ஒரு தீங்கு செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறைக்கு போறதுக்கு அவசியம் இருக்காது. அப்ப முருங்கைக்கீரை நம்ம சொன்னோம். 2வது, எப்பயுமே நம்ம அரிசி உணவுகள் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப அரிசி நார்மல் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக பாரம்பரிய அரிசி அப்படின்னா, பாரம்பரிய அரிசியில வெள்ளை அரிசி இருக்கு, கருப்பரிசி இருக்கு, சிகப்பரிசி இருக்கு. எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. முதல்ல பாரம்பரிய அரிசிக்கு மாறணும். அதை விட எது பெஸ்ட் அப்படின்னா அதுல கருப்பரிசியோ சிகப்பரிசியோ மாறி மாறி எடுத்துக்கிறப்ப இன்னும் பெஸ்ட். இப்ப
ஒரு இட்லி தோசை இருக்கு, இல்ல மதியம் ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் தான் நம்ம ஃபேமிலிக்கு பிடிக்கும், திடீர்னு எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா ஒயிட் ரைஸ்லயே பாரம்பரிய அரிசி இருக்கு. தூயமல்லி அரிசி, கிச்சிலி சம்பா அரிசி, சொர்ண மசூரி அரிசி, அதுக்கப்புறம் கருடன் சம்பா அரிசி, இப்பெல்லாம் அரிசிகள் இருக்கு. இந்த அரிசியில ஏதோ ஒரு அரிசி அதை நம்ம சமைச்சு ஒயிட் ரைஸாவே எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கும் ஏற்கனவே பயன்படுத்துற அந்த அரிசிக்கும் என்ன வித்தியாசம், ஹைபிரிட் அரிசிகளுக்கும் என்ன வித்தியாசம், பாரம்பரிய அரிசியில என்ன தனி சிறப்பு இருக்கு அப்படின்னா, பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறத ப்ரிவென்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம், பாரம்பரிய அரிசிகள் எல்லாத்துலயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு அப்படின்றப்ப அது வந்து உடலை இளமையா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூன்றாவது, அதுல மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதிகம். இப்ப கருடன் சம்பானை எடுத்துக்கிறப்ப அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக வேலை செய்யும். அதுக்கு அடுத்தது அதுல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நேச்சுரலாவே பாரம்பரிய அரிசியில அதிகமா இருக்கு. அஞ்சாவது விஷயம், அதுல சத்துக்கள் எல்லாமே அதிகமா இருக்கு. அப்ப ரெட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ்ல இப்ப சொன்ன விஷயங்களை விட அதிக சத்துக்கள் இருக்கு. டெய்லி நம்ம இதை எடுத்துக்கிறப்ப சத்துக்களும் நமக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்ப முருங்கீரை டெய்லிலாம் சமைக்க முடியாது, வாரத்துல 4 நாளும் சமைக்க முடியாது அப்படின்னா முருங்கை இலை, நல்லா நாட்டு முருங்கை இலை வாங்கி நிழல்லையே இலை உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இலையே வந்து இன்னும் சுவையா சாத பொடியா மாத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் பருப்பு, மிளகு இதெல்லாமே சேர்த்து சாத பொடியா மாத்தி வச்சுக்கலாம், அதை பயன்படுத்துங்க. ரொம்ப எளிமையா ஈஸியா செய்யக்கூடியதுதான், இது எல்லாராலையும் செய்ய முடியும். இதுவும் செய்ய முடியல அப்படின்னா அப்ப நம்ம கிட்டயும் நாட்டு முருங்கை இலை, அதுல சாதப்பொடி நம்ம கிளினிக்லயும் கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்மகிட்டயும் இருக்கு. அதை வாங்கியும் பயன்படுத்திக்கலாம். நம்ம கொரியர் மூலமாகவும் இந்தியா ஃபுல்லா நம்ம அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். அதுக்கு அடுத்தது பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிறதுக்காக நம்ம சொன்னோம். அப்ப இந்த பாரம்பரிய அரிசி அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இதெல்லாம் விலை அதிகமா இருக்குமோ அப்படின்ற கேள்விகள் வரலாம். ஏன்னா ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா கேட்டு எந்த ஒரு பயன் இல்லாம போயிடக்கூடாது. 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா முழு தெளிவு இருக்கணும், முழு பயன் இருக்கணும். அப்ப பாரம்பரிய அரிசி விலை அதிகம்லாம் கிடையாது. நீங்க எங்க வாங்குறீங்களோ அதை பொறுத்து. நீங்க போயிட்டு ஒரு மால்ல போய் பாரம்பரிய அரிசி வாங்குனீங்கன்னா விலை அதிகமா இருக்கும். அமேசான்ல வாங்குனீங்கன்னா விலை அதிகமா இருக்கும். சந்தைகள், இயற்கை விவசாய சந்தைகள் பக்கத்திலேயே இருக்கு. சேலத்துல நடக்குது, சூலூர் செஞ்சோலையில நடக்குது, சென்னையில நடக்குது, பேபி ஹைஸ்கூல்ல நடக்குது. அதுக்கு அடுத்தது மதுரையில நடக்குது, காந்தி மியூசியத்துல நடக்குது. இப்படி நிறைய இடங்கள்ல பாரம்பரிய இயற்கை விவசாய சந்தைகள் நடக்குது. அந்த சந்தையில போய் இயற்கை விவசாயிகள்ட்ட இருந்தே நேரடியா வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட இருந்து வாங்குறப்ப இன்னும் விலை கம்மி. இன்னுமே அந்த அரிசியை பல்கா வாங்கிக்கிறப்ப இன்னுமே நல்லது. ஒரே 1 மாசம் பாரம்பரிய அரிசி, இப்ப நான் சொன்ன இந்த ஒயிட் ரைஸ்ல ஏதோ ஒரு அரிசியை செலக்ட் பண்ணி எடுத்து பாருங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல அதிகமா இருக்கிறனால உடம்பு ஆக்டிவா இருக்கிறது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்ப இது ரெண்டாவது, பாரம்பரிய அரிசிகளா எடுக்க ஆரம்பிக்கும். இது இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு நல்லது கிடையாது, நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதுக்கு அடுத்தது மூன்றாவது விஷயம், நல்ல நுண்ணுயிர்கள். நம்ம குடல்ல நல்ல நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்க நம்ம உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், நம்மளுடைய உடலுடைய வீரியம் கூடும், நம்ம உடலுடைய ஹீலிங் கெப்பாசிட்டி கூடும். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் எல்லாமே இதுல சரியாகும். அப்ப இதுக்கு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் டெய்லி எடுத்துக்கணும். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் எனக்கு இருக்கு. நிறைய பேர் நிறைய ஆடியோஸ் அனுப்பிச்சிருக்கிறீங்க. ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் இது எப்படி செய்யறது அப்படின்ற அந்த முழு வீடியோ யூடியூப்ல நான் பேசின வீடியோ நிறைய இருக்கும், நீங்க அதுல பாத்துக்கலாம். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் டாக்டர் அஜய் பிரகாஷ் அப்படின்னு போட்டாலே, நீங்க சர்ச் பார்ல போட்டாலே வந்துடும், அதுல பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீராகாரம் எடுத்துக்கலாம், அதுவும் ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் தான். இல்ல நம்ம ப்ரோபயாட்டிக் அப்படின்னா நல்லா நாட்டு பசும் மோர் இல்ல தயிர் எடுத்துக்கலாம். கிடைக்கல அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள் எடுத்துக்கலாம். நாட்டு பசும்பாலுக்கும் மற்ற பாலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். தெரியல அப்படின்னா விட்டுருங்க. நாட்டு பசும்பால் கிடைச்சா மட்டும் எடுத்துக்கோங்க, கிடைக்கலைன்னா விட்டுருங்க.
அப்ப இந்த 3 முக்கியமான உணவுகள் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு. இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய உணவுகள் இதே போல அற்புதமான பயன்கள் சீக்கிரமா உடல்ல கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே கொடுக்கிற உணவுகள் இருக்கு. அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தது அப்படின்னா கேட்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்பா இன்னைக்கு நமக்கு 3 உணவுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த முதல்ல வந்து ஐயா நம்மள எல்லாரையுமே இறை சாதனை மார்க்க அன்பர்கள் வந்துக்கு எவ்வளவு சீக்கிரம் பயிற்சி பண்றதால அந்த அவர் கொடுக்கிற அந்த விஷயங்களை நமக்கு உடல்ல எந்த அளவுக்கு விரைவாக மாற்றம் வருது. அப்போ இந்த இறை சாதனை மகரிஷியோட பயிற்சி முறைகள் உலகம் முழுவதும் செல்லணும்னு ஒரு வாழ்த்து சொல்லி ஆரம்பிச்சு அழகா இன்னைக்கு வகுப்பு எடுத்துட்டு வந்தாங்க. இந்த உடல் வந்து உணவுனால உண்டானது. அப்போ உணவை நம்ம சரியா எடுத்தாவே அந்த முன்னோர்கள்கிட்ட இருந்த அந்த ஜீன் கூட தேவையில்லாத ஜீன் கூட நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ்டு டயட்டு தான் நமக்கு வந்து எல்லா சத்துக்களும் நிறைந்தது. அப்ப பேலன்ஸ்டு உணவு எடுத்தாவே ஒரு வாரத்திலே உடலே மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பசி எடுத்து எப்படி அந்த உணவுகள்லாம் நாம எழுந்ததும் என்ன என்ன தண்ணி குடிக்கணும், அப்புறம் எப்பெல்லாம் குடிக்கணும்ன்ற அந்த முறைகளெல்லாம் சொல்லி அந்த ஒரு உணவு இப்ப சொன்ன அந்த 3 உணவுகள் எந்தெந்த உணவுல இருந்து இது அதிகமான அந்த முருங்கைக்கீரை, எந்த அந்த கேரட், ஓட்ஸ், கால்சியம், பாலை விட கால்சியம் அது அதிகம். அந்த மாதிரி இந்த மற்ற உணவுகள்ல இருக்கிற அந்த சத்துக்களை விட நமக்கு இந்த முருங்கைக்கீரையில அவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு முருங்கைக்கீரையை எப்பெல்லாம் எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாரம்பரிய அரிசி அதையும் தொடர்ந்து எப்படி எடுக்கணும்னு ஐயா எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 5 பாயிண்ட் சொன்னாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது, மெடிஷனல் இது இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அப்போ அதை எப்படி நாம் எடுக்கணும்னு அதையும் அப்போ விலை அதிகமாக இருக்குது. நம்ம போய் வீட்டில் இருந்துட்டு ஆர்டர் போட்டால் அது அதிகமாக இருக்கும். மாலில் போட்டால் மாலில் போய் வாங்கினாலும் அதிகமாக இருக்கும். அப்போ சந்தைகளில் வாங்கும்போது அவங்களும் நம்ம இயற்கை விவசாயிகளுக்கும் ஒரு நம்ம ஆதரவு கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அப்போ இயற்கை விவசாய சந்தைகளில் விலை வந்து குறைவாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு அங்கே போய் வாங்கிறது நமக்கு விலை குறைவாக இருக்கும். அந்த ஒரு ஐடியாவையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது பாயிண்ட் நல்ல நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கணும்னா அதுக்கு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க். இது எல்லாருமே நம்ம ஓரளவு கடைபிடிச்சிட்டு வர ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நாட்டு பசுவோட மோர் எடுக்கலாம். அந்த நாட்டு பசுவோட பால் கிடைக்கலன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீராகாரம் அதே நம்ம எடுக்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த 3 உணவு முறைகள் வந்து எடுக்கும்போது நமக்கு விரைவில் மாற்றம் வரும்ன்றத மிக சிறப்பா இன்னைக்கு நமக்கு ஐயா அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஐயா அவர்களே நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். இன்று மிக சிறப்பாக விரைவில் மாற்றம் இந்த 3 உணவுகளை எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்தா நமக்கு மாற்றம் நிகழும்ன்றத மிக சிறப்பான விளக்கம் அளித்த நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரேகாமா அறிவிப்புகள் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருங்க. கேள்வி கேட்கிற அன்பர்கள் வந்து கேள்வியை வந்து தெளிவா கேளுங்க, சுருக்கமா கேளுங்க, நீண்ட ஆலோசனை மாதிரி கேட்க வேண்டாம். எல்லாரும் கேள்வியை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நான் நாளைக்கு வந்து மதன் ஐயாவோட ஸ்பீச் இருக்குது நம்ம 6 மணிக்கு. போக சிவராத்திரி வந்து 15ஆம் தேதி, பிப்ரவரி 15ஆம் தேதி வருது. அதுல இறையாசிரியர்கள் நேரடியாகவும் கலந்துக்கலாம். அதுக்கு வந்து மாலதிய மாட்டம் முன்பதிவு செஞ்சுக்கிடணும். அதே மாதிரி ஒரு நாள் வகுப்பு பெங்களூர்ல நடக்குது 15th பிப்ரவரி இருந்து. அதுலயும் அன்பர்களே நமக்கு தெரிஞ்ச அன்பர்கள் இப்ப பெங்களூர்ல இருக்கவங்கள இணைக்கலாம். அதுக்கும் கன்னடத்திலையும் ஒளிபெயர்ப்பு செய்யறதாக சொல்லியிருக்காங்க. ஆனந்த யோக பயிற்சி பிப்ரவரி 20, 21, 22 வருது. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களை நமக்கு வந்து ஆன்லைன் மூலமாவோ நேரடியாவோ முன்பதிவு செஞ்சுக்கலாம், அவங்கள இணைச்சிக்கலாமா. அடுத்தது
அதுக்கு சேவ் செய்ய விரும்புறவங்க இடையாசிரியர்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும். பிப்ரவரி 27, 28 ஃபர்ஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வந்து ஐஐபி எல்லாத்துக்கும் பட்டறை வகுப்பு இருக்குது. அதுல இணைய சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். இன்று 8:30 மணிக்கு மதன் ஐயா அவர்களோட தற்சோதனை நிகழ்வு இருக்கு. அதுலயும் கலந்து ஆன்ம தூய்மை பெறலாம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வும் மிகச் சிறப்பா நடைபெற்று வருது. சித்தர்குழுவின் ப்ரோக்ராம் இருக்குது. காலை 9 மணி, 10 மணி, மதியம் 2 மணி, 3 மணி நிகழ்வுகள் சித்தர்குழுவின் நிகழ்வு நடைபெற்று இருக்கு. நாளைய மாலை 6 மணிக்கு மதன் ஐயாவோட ஸ்பீச் இருக்கு. அதுல எல்லாரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறலாம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க வரும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். சுரேஷ் ஐயா வாழ்க வளமுடன். அன்பர்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா ஐயா பதில் சொல்லுவாங்க. நீங்க இடையில பேசாம இருந்தீங்கன்னா தான் ஐயா சொல்றது உங்களுக்கு புரியும். எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு அமைதியா இருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுரேஷ் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒண்ணும் இந்த பாரம்பரிய அரிசி சொன்னீங்கல்ல ஐயா, ஆமா. அந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து டிஃபன் எல்லாம் செய்யலாமா? தோசை இட்லி மாதிரி செய்யலாமா? வெறும் சாதம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் பாரம்பரிய அரிசி? தோசை இட்லி எல்லாமே செய்யலாங்க. செய்யலாங்களா? பாரம்பரிய அரிசி, தூய மல்லிலே இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். பூங்காறுல எல்லாம் செய்யறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி. அப்புறம் அந்த முருங்கைக்கீரை சொன்னீங்கல்ல, அந்த முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு சேர்த்தா எஃபெக்ட் போயிடும்ன்றாங்க. அது உண்மைதானே இல்ல அப்படியே பொரியல் மாதிரி? முருங்கைக்கீரை சூப்பா இல்ல நம்ம கீரையா எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். சரி சரி சரி. எஃபெக்ட் குறைஞ்சிருமா சத்து? அல்ல சாம்பாரா வைக்கிறப்ப சத்துக்கள் குறையுமான்னு கேக்குறீங்களா? ஆமாய்யா ஆமாய்யா. சாம்பாரா வைக்கிறப்ப எதனால அவங்க சத்துக்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க? இல்ல அப்ப இதுல வச்சா சாப்பிட மாட்டேறாங்க, பொரியலை வச்சா சாப்பிட மாட்டேறாங்க. ஆனா சாம்பாரா வச்சிடறாங்க. கொஞ்சம் ரொம்ப இது கொதிக்க விடுறதுனால அது கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால நம்ம சாப்பிடலாமா இல்ல பொரியல் தான் சாப்பிடணுமான்னு கேட்டேன். எப்படி வேணா எடுத்துக்கலாம். சரி. பொரியலா நம்ம எடுத்துக்கிறப்ப அதிக அளவுல எடுத்துக்க முடியும். சாம்பாரை எடுத்துக்கிறப்ப அது குறையும் தான். ஆனா எப்படினாலும் எடுத்துக்கலாம். சரி சரி. நல்லா இருந்துயா, நல்லா இருந்தது ஸ்பீச், நல்லா இருந்தது. நன்றியா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்தது செவேல் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. முருங்கைக்கீரை நான் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி ப்ரோபயாட்டிக்ஸ் சொன்னீங்க, உங்களுடைய சேனல் சொன்னீங்க. அதே மாதிரி நீராகாரம் எடுத்துக்கினாலும் கிடைக்குன்னு சொன்னீங்க. நீராகாரம் நாங்க எடுத்துக்கிட்டோம். அந்த ப்ரோபயாட்டிக் வந்து நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கணும், அது என்னன்னு சொல்லுங்க. சேனல்னு சொன்னீங்க. சொல்றேன். மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். ஓகேங்க. ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் இது வந்து ரைஸ் ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் மெத்தடு இருக்கு. அந்த மெத்தடு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே வந்துடும். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் டாக்டர் அஜய் அப்படின்னு போட்டா வந்துடும். அதை பார்த்துக்கலாம். இறைசாதனை மார்க்கத்துல ஸ்பீச்சஸ்ல நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் ஒரு நாளைக்கு அடல்ட்ஸ் 150 to 200 ml வரை எடுத்துக்கலாம். காலை உணவுக்கு அப்புறம், மதிய உணவுக்கு அப்புறம், இரவு உணவுக்கு அப்புறம். இது அந்த ரைஸ் ஸ்டார்ச் தான், அதை ஃபெர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறது ரைஸ் ப்ரோபயாட்டிக். அடுத்து நம்ம நீராகாரம் அப்படின்றது ஏதோ ஒரு பாரம்பரிய அரிசி கைப்பிடி அளவு, அதுல வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், தண்ணி ஒரு 1/2 லிட்டர் ஊற்றி அப்படியே விட்டுறணும். அடுத்த நாள் காலையில கையால இந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சு இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து இந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சிப் பை சிப் குடிக்கணும். வாயில ஃபுல்லா நிரப்பிடணும். உப்பு நம்ம குடிக்கிறப்பதான் போடணும். நல்லா கலந்து இப்ப இந்த நீராகாரத்தை மட்டும் கரைச்சு ஒரு கல்ப்பு நம்ம வாய் முழுக்க நிரப்பிக்கணும். நிரப்பி வாயிலேயே இது 3 பங்கா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குடிக்கணும். இது எடுத்துக்கிறோம், இத நீராகாரத்தை குடிக்கிறோம். கூட சின்ன வெங்காயம், மிளகு சேர்த்துக்கணும். இப்ப நீராகாரம் எடுத்துக்கிட்டா ஒரு சிலருக்கு சளி பிடிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆரோக்கியமா இருக்கிற உடல் இருக்கிறவங்க யாருனாலும் நீராகாரம் எடுத்துக்கலாம். நீராகாரம் எடுத்துக்கிறப்ப கூட சின்ன வெங்காயம், மிளகு எடுத்துக்கிறப்ப
வாதம், பித்தம், கபம் மூணுத்தையுமே பேலன்ஸ் பண்ணும். உடம்ப அவ்வளோ ஃபிட்டா வச்சுக்கும். சளி எல்லாம் பிடிக்காது. உலகத்துல எல்லாருக்குமே சளி பிடிச்சாலும் நமக்கு சளி பிடிக்காது. ஏன்னா ஆற்று நீர் வாதம் போக்கும், பித்த நீர் அப்படி ஒரு சித்தர்கள் சொன்ன ஒரு பழமொழி இருக்கு. அதுல வந்து சோற்று நீர் இவ் இரண்டையும் போக்கும் அப்படின்றது இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது சோற்று நீர், இந்த நீராகாரம். இது இப்ப சொன்ன இந்த நீராகார முறையில நம்ம எடுத்துக்கணும். இப்ப சொன்ன இந்த மெத்தட்ல எடுத்துக்கலாம். இதுதான் இந்த மூணாவது விஷயம். முருங்கைக்கீரை, பாரம்பரிய அரிசி, அடுத்தது இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்ல ரைஸ் ப்ரோபயாட்டிக், இன்னொன்னு இப்ப நான் சொன்ன இந்த மெத்தட். இப்படி ஃபாலோ பண்றப்ப 100% பெனிஃபிட் கிடைக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. நம்பர் 1. வாழ்க. நல்லா இருந்தது ஸ்பீச் சொன்னது. இப்ப அரிசி சந்தையில இருந்தா விலை குறைவா இருக்குன்னு சொன்னீங்க. அது சேலத்துல எங்க கிடைக்குதுங்கய்யா? அப்புறம் இன்னொரு கேள்வி, அது இப்ப மறந்துட்டேன் நானு. பெங்களூர்ல எங்க கிளாஸ் நடக்குதுங்க ஐயா? எப்ப எங்க நடக்குது? நான் பெங்களூர்ல இருக்கிறேன், அதனால கேட்டேன். பக்கத்துல இருந்தா வரலாமான்ட்டு. அம்மா நீங்க எந்த குரூப்லயாவது இருந்தாக்கா போஸ்டர் கேக்குதுங்களா? எல்லா குரூப்லயும் ஷேர் ஆயிருக்கு. அம்மா போஸ்டர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. போஸ்டர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஐயா கிட்ட வந்து இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம்மா. இந்த நிகழ்வு முடிச்சிட்டு சரி. நீங்க அடுத்த கேள்வி வந்து இதை கேளுங்க. சந்தையில இந்த சேலத்துல கேள்வி முடிச்சிட்ட அப்புறம் சரிங்க. இவங்க சரிங்க. பாரம்பரிய அரிசி, இயற்கை சந்தையில சேலத்துல எங்கய்யா விளைபொருட்கள், கிடைக்குது? இந்த மதிப்பு கூட்டல் பொருட்களுடைய சந்தை வந்து சேலத்துல இருக்குங்கம்மா. சேலத்துல நீங்க பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. சேலத்துல நீங்க என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப்க்கு சேலத்துல சந்தை எங்க இருக்கு அப்படின்ற ஒரு பதிவு போட்டுருங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். எங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு நான் போடுறேன். சரி, அடுத்து வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜேஸ்வரி பாலு. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு ஒரு வாட்டி டச் பண்ணுங்க. வாழ்க வாழ்க வளமுடன் சார். வளம். சார் இப்போ நம்ம மார்னிங் வந்து ரா ஃபுட் எடுக்கிறோம், பிளஸ் நைட்டு டின்னருக்கு வந்து லைட்டா ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம், மத்தியானம் மட்டும் சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அன்னைக்கான ப்ரோட்டீன் குவான்டிட்டி ஃபார் 50 கிராம் நான் எடுக்கணும் அப்படின்னு இருந்தா அது எப்படி சார் நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறது? ஏதாவது அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபுட் இருக்கா? அந்த ப்ரோட்டீன்ஸ் எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்றப்போ? ஒரு 2 மீல் நேச்சுரலா இருக்கு, 1 மீல் மட்டும் குக்குடு அப்படி சாப்பிட்றப்போ அன்னைக்கான அந்த அடிக்குவேட் ப்ரோட்டீன் ஃபார் 50 கிராம்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா அது எப்படி பண்ணிக்கிறது? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். தேங்க்யூ. சரி. இப்ப புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் மட்டும் கிடையாது, தேவையான அளவு நல்ல கொழுப்பு எடுத்துக்கணும், தேவையான அளவு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். அப்ப இதையும் நம்ம வாட்டர் ரூல் சொன்னோம் இல்லையா? நம்ம தண்ணிய வாயில வைக்கணும், குடிக்கணும். எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோ நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம உடலே சொல்லும், அப்ப நிப்பாட்டிடணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம உடல் வந்து இப்ப நம்ம மசில்ஸ்க்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அப்ப அந்த சமயத்துல உடல் வந்து புரதத்தை அதிகமா கேட்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு கடலையை பார்த்தா சாப்பிடணும் போல தோணாது. ஆனா அவ்வளவு உழைப்பு கொடுத்துட்டு உடலுக்கு புரோட்டீன் தேவை அப்படின்றப்ப அதை பார்த்தாலே எச்சி ஊறும், சாப்பிடணும் போல தோணும். ஒரு வண்டியில பல பயிர்கள் வேக வச்சு அதை கொண்டு போறாங்க அப்படின்னா அதை பார்த்த உடனே சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அப்போ உடம்புக்கு எப்ப எந்த சத்து வேணுமோ அதை பாக்குறப்ப சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அப்ப அதை எடுத்துக்கணும். இப்ப பேலன்ஸ் டயட்டா எடுத்துக்கிறப்ப, இப்ப காலை உணவு ரா டயட்டாவே எடுத்துக்கிறப்ப கைப்பிடி அளவு முளை கட்டிய பயிர், ஒரு நாள் பச்சை பயிறு, ஒரு நாள் சுண்டல், ஒரு நாள் வெந்தயம், இப்படி ஸ்ப்ரவுட்ஸ், இது கூட வேற ஏதோ நட்ஸ், அது கூட பழங்கள், அது கூட ரா வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே ரா டயட் தான். அப்ப இப்படி எடுத்துக்கிறப்ப ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரோட்டீன் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ்ல அதிகமா ஈர்ப்பு இருக்கும். அப்ப அதை அதிகமா எடுத்துக்கணும். அப்ப இது மாதிரி தான் ராவில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். அதோட நம்ம
கீரைகள் மதிய உணவுல சமைச்சு எடுத்துக்கிறப்ப கீரைகள்ல புரோட்டீன் இருக்கு, முருங்கைக்கீரையில அதிகமா புரோட்டீன் இருக்கு அப்படின்றதை பார்த்தோம். நம்ம பாரம்பரிய அரிசி ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் இப்ப சாதாரணமா நார்மல் ஹைபிரிட் ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிறப்ப கார்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா பாரம்பரிய அரிசி ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறப்ப அதுல புரதமும் இருக்கு, மசில்ஸ்க்கு தேவையான பயோ புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப அதை எடுத்துக்கிறப்பயும் இது பேலன்ஸ் ஆகும். ஆஹ் இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே புரோட்டீன் இருக்கு, இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். புரோட்டீன் இன்னும் தேவைப்படுது அப்படின்னா அப்ப நம்ம வேர்க்கடலை வேக வச்சு எடுத்துக்கிறது, இது மாதிரி எடுத்துக்கிறது, நல்ல நாட்டு பசும்பால் கிடைச்சா நாட்டு பசும்பால் எடுத்துக்கிறது, அப்படி எல்லாம் எடுத்துக்கிறப்ப அப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்தது திரு அவர்கள் வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு வணக்கம். ஐயா பாரம்பரிய அரிசிய ஊற வச்சு தான் சமைக்கணுமா? அடுத்தது அது கஞ்சியா குடிக்கலாங்களா? அதுக்கு அடுத்தது மோருங்கய்யா, மூணாவது கேள்வி. மோர் வந்து நம்ம தண்ணிக்கு பதிலா மோர் எடுத்து வச்சுட்டு அப்பப்ப மோரா குடிச்சுக்கலாங்களா? அண்ட் தென் சிறுதானிய அம்பலி நீராகாரத்துக்கு பதிலா குடிச்சுக்கலாங்களா? இதுக்கு மட்டும் எனக்கு சந்தேகம். சரிங்க. முதல்ல பாரம்பரிய அரிசி வந்து கஞ்சியா தாராளமா எடுத்துக்கலாம். கஞ்சி எடுத்துக்கலாம், ரைஸா எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். கஞ்சியை எடுத்துக்கிறப்ப இன்னும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாகம் எடுத்துக்கிறப்ப தண்ணி தான் எடுக்கணும். மோர் குடிக்கணும் அப்படின்னு தோன்றப்ப அப்போ மோர் எடுத்துக்கலாம். மோர் குடிக்கிறப்ப மோர்ல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே உடம்புல கிடைச்சிருச்சு, மோர்னால உடம்புல இனி அதிகமா எடுத்துக்கிட்டா மிகினும் குறையினும் நோய் செய்யும், மிகினும் போய் அது நோயை உண்டாக்கும் அப்படின்னா மோர் குடிக்கிறப்பயே அப்ப நமக்கு திகட்டும். அப்ப அதை கேட்டு நம்ம மோர் குடிக்கிறத நிப்பாட்டிக்கணும். தண்ணி கேட்கிறப்ப தண்ணி குடிக்கணும், மோர் கேட்கிறப்ப மோர் குடிக்கணும். இது 2வது வாட்டி நம்ம சொல்றோம். அடுத்தது அம்பலி. அம்பலி அது வேற, மோர் வேற. அம்பலி ஒரு நேரம் உணவாவே எடுத்துக்கலாம், மோரை அப்படி ஒரு நேரம் உணவா நம்ம எடுத்துக்க முடியாது. அம்பலி கூட நம்ம காய்கறிகள் சேர்த்து எடுத்துக்கிறப்போ ஒரு நேரம் உணவா அதுவே இருக்கும். அது வேற, இது வேற. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக குணா அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா முருங்கைக்கீரை வந்து இப்போ டெய்லின்னா எவ்வளோ அளவு ஏதாவது இருக்காங்க, எவ்வளோ எடுத்துக்கணும் அந்த மாதிரி? அதுவும் இப்ப சொன்ன மாதிரிதான். நம்ம சாப்பிடுறோம், இவ்வளவு பத்திடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சாப்பிட தோணாது, அப்புறம் நிப்பாட்டிக்கணும். எல்லாருக்குமே சேமா இவ்வளவு அளவு அப்படின்றது யாராலையும் சொல்லவே முடியாது. இப்போ தண்ணிக்கே எடுத்துக்கிறப்ப 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்றது பொதுவா சொல்லுது. ஆனா அது கிளைமேட்டை பொறுத்து, நம்ம உழைப்புக்கு பொறுத்து, என்னுடைய உடல் சின்னதா இருக்கும், ஒரு சிலருடைய உடல் ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப அது எல்லாமே பொறுத்து மாறும். அதே மாதிரிதான் முருங்கைக்கீரையும். அப்புறம் இது மோர் வந்து நைட் சாப்பிடலாமாங்க ஐயா? மோர் ஆரோக்கியமா உடல் இருக்கிறவங்களுக்கு அப்படி நைட் எடுக்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நைட்டு தேவைப்பட்டது அப்படின்னா நைட்டு எடுத்துக்கலாம். பழைய சாதமும் நைட் எடுத்துக்கலாம், எதுவுமே செய்யாது. நோய் இருக்கு அப்படின்னா அப்ப தனி. சளி தொந்தரவு இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க எந்தெந்த உணவு எப்பப்ப எடுக்கணுமோ அது மாதிரிதான் எடுத்துக்கணும். இப்ப சளி இருக்கிறப்பையும் ஆரஞ்சு அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னீங்களே, எலுமிச்சம்பழம், அதெல்லாம் வந்து அதுவும் சளி இருக்கிறப்ப எடுத்துக்கலாங்களா? சளி சரியானதுக்கு அப்புறம் தான் எடுக்கணுங்களா? சளி தொந்தரவு இருக்கிறப்ப நம்ம ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாமே எடுக்கிறப்ப அந்த சளி எல்லாமே சீக்கிரமா சரியாகும். ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாம் விட்டமின் சி சத்து அதிகம். அப்ப அதை எடுத்துக்கிறப்ப சளி கரையும், சீக்கிரமா அந்த நோயில இருந்து வெளியே வர முடியும். மியூகோலைட்டிக், சளியை கரைக்கிற தன்மை அதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா ஆனா அது வந்து ஒருவேளை உணவா எடுத்துக்கணும். அதுவும் சாப்பாடும் சேர்ந்து கலந்து எடுத்துக்கூடாது. அது மட்டுமே ஜூஸா மாறி மாறி எடுத்துக்கலாம். சளி இருக்கிறப்ப பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம், சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம், லெமனும் ஒரிஜினல் தேன் சேர்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே எடுத்துக்கிறப்ப ரொம்ப ஸ்பீடா ஹீல் ஆகும். ஆனா இந்த சளி தொந்தரவு இருக்கிறப்ப எதை எடுக்கக்கூடாது அப்படின்னா, இன்னும் உடலை மந்தப்படுத்துற பசி இல்லாம உணவை எடுக்கக்கூடாது, பால் எடுக்கக்கூடாது, பிரெட்டு, ரஸ்க்கு, பிஸ்கெட்ஸ், டீ, காஃபி இதெல்லாமே எடுக்கக்கூடாது. இதை தான் எடுக்கக்கூடாதே தவிர ஆரஞ்சு, சாத்துக்குடி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம்.
ஓகேங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க வாழ்க வளமுடன். நம்மளுடைய கியூர் வயா நேச்சர் கேர் இந்த சேனல் இருக்கும். அதில் டச் பண்ணிட்டு ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக்ஸ்ல ஃபீவருக்கான ஃபீட்பேக் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்க ஓகே அப்படின்னா ஃபீவருக்கு சாத்துக்குடி ஆரஞ்சு ஜூஸ் மட்டுமே கொடுத்து ஹை ஃபீவர் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணியிருக்கிறோம். அதோடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே ஐயா, இது ப்ரோபயாட்டிக் பண்ணிட்டு அதுல நிறைய எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகுது, சூப்பரா இருக்கு. அதுல இன்னும் ஏதோ நிறைய கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அது என்னன்னு தான் தெரியல. ஆமாங்க, நீங்க கரெக்டா ஃபாலோ இன்னும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பண்ணிட்டு இருக்கிறேங்க. என்சிஆர் என்சிஆர்ல ஃபாலோ என்சிஆர் பண்ணேங்க. கிளாஸ் அதுல இன்னும் கத்துக்கிட்டேங்க. ஆமா, என்சிஆர் அதுல கிளாஸ்ல இன்னும் இன்னும் அதிகமா இன்னும் நிறைய கொடுக்கறதா கொடுக்குறேன் சொல்லியிருந்தீங்க. நீங்க. ஓகே. ஆமா, என்சிஆர் சரி வகுப்புகள் இனி வரப்போகுது. வரப்ப ஓகே எல்லாத்தையுமே நம்ம விரிவா கொடுக்க போறோம். ஓகேங்க. நன்றிங்க. சூப்பரா இருக்குங்க ப்ரோபயாட்டிக். நல்லா கேஸ் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருது, நல்லா இருக்குது. ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக ஜெயந்தி பாலு அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது ஐயா இன்னைக்கு ஸ்பீச்சு. ஐயா எனக்கு சொல்லுங்க. கண்ணுல எல்லாமே டெஸ்ட் பண்ணியாச்சுயா. கண்ணுல பூல தள்ளிக்கிட்டே இருக்கு லைட்டா. இப்பயும் 4-5 மாசம் ஆச்சு. ஆனா சுகர் இருக்குயா. ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா எதுவுமே இல்லைன்ட்டாங்க. அதுக்கு சொல்யூஷன் மட்டும் கொடுங்க ஐயா. கண் பொறை தானே கேக்குறீங்க? ஆமாயா, கண்ணுல பூல தள்ளிக்கிட்டே இருக்கு, புரை இல்ல. பூல ஓரத்துல லைட்ல தூங்கி எந்திரிச்சு அப்படியே ஒட்டிக்கிருதுயா கண்ணெல்லாம். ஓ, சரி சரி. சுகர் லெவல் இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப கொஞ்சம் நார்மலா தான்யா இருக்கு. சரி, நார்மலா இருக்குன்றது. சரி, ஓகே. இப்ப நீங்க எடுத்த ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னு போடுங்க. நான் அடுத்த டேட்டு டைம் அனுப்புறேன். அதில் ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஐயா. சரி, ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக நாராயணன், வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். என்னோட கேள்வி, இந்த கேரளால மட்டா ரைஸ் சொல்றாலே அது நம்ம பாரம்பரிய அரிசி மாதிரியே தானா? அந்த கேரளால போனா மட்டா ரைஸ் தான் பாப்புலரா இருக்கு, அதுதான் நல்லது அந்த ஆளுகள் சொல்றான். தமிழ்நாட்டுல வந்தா பாரம்பரிய அரிசி நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கு போனாக்கா இந்த பாரம்பரிய அரிசிங்கிறது அந்தந்த இடத்துக்கு பொறுத்ததா இல்ல எல்லாருக்குமே பொறுத்ததுமா, எப்படி அது? சரி, வெல்கம். இப்ப பாரம்பரிய அரிசி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்ததுதான் பாரம்பரிய அரிசி. அப்ப ஆத்தூர்ல ஒரு பாரம்பரிய அரிசி இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பாரம்பரிய அரிசி இருக்கும். அந்தந்த இடத்துக்கு எந்த பாரம்பரிய அரிசி இருக்குதோ அதை சாப்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இந்த ஏரியால ஒரு பாரம்பரிய அரிசி இருக்கு அப்படின்னா அதே பாரம்பரிய அரிசி நீங்க வேற ஒரு இடத்துல இப்ப மதுரையில ஒரு அரிசி இருக்கு அப்படின்னா பாரம்பரிய அரிசி பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். இப்ப அதுவே கோயம்புத்தூர்ல போட்டா மதுரையில அது அந்த பாரம்பரிய அரிசி வளர்றப்ப அது நோய் தாக்குதல் இல்லாம வளரும், அதோடைய உயரம் அதிகமா இருக்கும், அது வீரியம் அதிகமா இருக்கும். அதே இப்ப கோயம்புத்தூர்ல போய் போடுறப்ப அதோடைய வீரியம் கம்மியா இருக்கும். ஆனா கோயம்புத்தூர்ல எது பாரம்பரிய அரிசியா இருந்ததோ அது கோயம்புத்தூர்ல போடுறப்ப அதோடைய வீரியம் அதிகமா இருக்கும், அதை எடுத்து மதுரையில போடுறப்ப அது கம்மியா இருக்கும். அப்ப அந்தந்த இடத்துல இருக்கிற பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கிறது தான் நமக்கு பெஸ்ட். ஆனா பொதுவா பாரம்பரிய அரிசிகள் நம்ம சாதாரண மற்ற ஹைபிரிட் அரிசி எடுக்கிறதுக்கு பதிலாக எடுத்துக்கிறது இன்னும் பெனிஃபிட்டை கொடுக்கும். கேரளால மற்ற அரிசி எடுத்துக்கிற பழக்கம் இப்பயும் இருக்கு. கேரளால எடுக்கிறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 3 வேளையும் கரெக்டா பேலன்ஸ்டு டயட்டா எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு பயர் இருக்கும், காலையில பார்த்தா பயறு நல்ல கொழுப்பு இருக்கிற உணவு இருக்கும், அதுல ஒரு பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு அதனாலதான் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். உடம்பு உள்ளுக்குள்ள சத்துக்கள் எல்லாம் கொடுக்குறப்ப அவங்க ஃபேஸ் பாக்குறப்பயும் பிரகாசமா இருக்கும். நம்ம உடல்ல எல்லா சத்துக்கள் இருக்கிறப்ப அது நம்ம ஹேர்ல தெரியும், முடியில தெரியும். பேலன்ஸ்டு டயட்டு. அதனாலதான் முருங்கைக்கீரையில அவ்வளவு சத்து இருக்கு. முருங்கீரை மொட்டை எடுக்கிறப்பே ஒரு வாரத்துல பேலன்ஸ் தெரியும்.
ரிசல்ட் தெரியும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அப்ப பாரம்பரிய அரிசி அப்படின்றது இப்படிதான். இது மாதிரி தான் நம்ம அந்தந்த ஏரியாவுக்கு உள்ளது அதை நம்ம எடுத்துக்கணும். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக ஓப்போ K3 வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன். ஓப்போ K3 வாழ்க வளம். கேட்கலாமா? ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. ஆ உணவு சார்ந்தது இல்லை, ஆனால் ஜென்ரலா ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ சரிங்க ஹார்ட்ல வந்து பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மைல்டா அட்டாக் எல்லாம் ஆகுது இல்லைங்களா ஐயா? அது எதனால ஐயா? சரிங்க. இப்ப ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட் பிளாக் ஆகி வர்றது, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து ஃபேட் டெபாசிட், தேவையில்லாத கொழுப்புகள் ரத்த நாளங்கள்ல படிகிறனால வருது. ரெண்டாவது சர்க்கரை அந்த இடத்துல ரத்த நாளங்கள்ல டெபாசிட் ஆகுறதுனால வருது. சுகரு 500 இருக்கும், 600 இருக்கும். எனக்கெல்லாம் அடிக்கடி யூரின் போறதே இல்லை, எனக்கெல்லாம் நைட்டு எந்திரிக்கிற பழக்கம் இல்லை, ஒரு தொந்தரவும் செய்யறது இல்லை அப்படிம்பாங்க. ஆனா அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ சுகரு ஜாஸ்தியா இருந்தாலும் இதுவும் ரத்த நாளத்துல படிஞ்சு இதுவும் வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தும். மூணாவது இன்ஃப்ளமேஷன். எந்த ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர் வந்தாலும் ரத்த நாளங்கள்ல வீக்கம் வந்தது அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு இருதய அடைப்பை உண்டாக்கும். நாலாவது கால்சியம். கால்சியம் ரத்த நாளங்கள்ல படிஞ்சோ அப்பயும் பிரச்சனை வரும். இது எல்லாம் தான் ரீசன். தேவையில்லாத உணவு எடுக்காம இருக்கிறப்பயே அப்ப இது எல்லாத்தையுமே தவிர்த்திடலாம். இப்போ ஒரு உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபைபர் இருக்கணும், ஃபைபரோட தான் கார்போஹைட்ரேட் போகணும் அப்படின்றது விதி. நம்ம அந்த ஃபைபரை பட்டத்தீட்டிடுறோம், அப்புறம் எடுத்துக்கிறோம், அப்போ சுகர் வரதான் செய்யும். அப்போ ஃபைபரை இன்க்ரீஸ் பண்ணும். கொழுப்பு இருக்கு அப்படின்னா கொழுப்பு இயற்கையில எப்படி கிடைக்குதோ அது மாதிரி தான் எடுத்துக்கணும். அதை எடுத்து அதை ரீஃபைன் பண்ணி கொழுப்பு அப்படின்றதையே அந்த ஒரு நேச்சரையே மாத்தி எடுத்துக்கிறப்ப அது ரத்த நாளங்கள்ல படிஞ்சு பிரச்சனையும் உண்டாகும். உடல் பயிற்சியே பண்ணாம இருக்கிறது, இது கொழுப்பு எடுத்துட்டா அது ரத்த நாளங்கள்ல படியும், சர்க்கரை வந்து ரத்த நாளங்கள்ல படிகிறதுக்கு அது வந்து ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். கால்சியம் உணவுல எடுக்காம சப்ளிமெண்டா எடுத்துக்கிறப்ப அப்ப அது பிரச்சனை பண்ணும். அப்ப பேசிக் வந்து டயட்டு, லைஃப் ஸ்டைலு, டிசிப்ளின், இதை சரி பண்றப்ப அது எல்லாமே சரியாகும். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இப்போ ஆஞ்சியோ பண்ணிட்டு நன்றிங்க. இருக்காங்க ஐயா. சரிங்க. ஆஞ்சியோ ஆன்ஜியோ பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்களா? அதான் இன்னைக்குதான் பண்ணிருக்காங்க. சரி. நேத்து தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு, இன்னைக்கு பண்ணிருக்காங்க. இதுக்கு அது ஓகேவா ஐயா? 3 அடப்பு ஓகேவா இருந்ததுன்ட்டு அப்படின்னு 3 அடப்பு இருந்ததுன்னு ஆஞ்சியோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. சரிங்க. சரி. அது பண்றது திரும்ப எதனா பிரச்சனை வருங்களா, இல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களை கேட்டேன். ஓகேங்க. இப்ப ஆன்ஜியோ பண்ணிருக்கிறது அந்த இடத்துல அடைப்பு இருக்கிறத நீக்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம டயட்டு, லைஃப் ஸ்டைல கரெக்டா வச்சுக்கிட்டா திரும்ப அந்த ரத்த நாளத்துல அடைப்பு வராம நம்ம பாத்துக்கலாம். சரிங்க ஐயா, ஓகே. ஓகே, அவ்வளவுதான். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக நாகராஜன் ஐயா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார், சொல்லுங்க. ஐயா நல்ல தெளிவான பொறுமையான அருமையான உரைநடையா இருக்கு, நல்லா இருக்கு பேச்சு. ஒரு சந்தேகங்க ஐயா, இந்த காது தொடர்பான பிரச்சனைகளுக்கு இயற்கையான உணவு முறைகள் எந்தெந்த மாதிரியான உணவு முறைகளை பின்பற்றலாம்னு கொஞ்சம் வழிமுறைகள் சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. காதுக்கு கேக்குறீங்களா இல்ல காலுக்குங்களா? காதுங்கய்யா, காது தொடர்பான பிரச்சனைகள். கண்ணுக்கு சொன்னீங்க, அந்த மாதிரி காதுக்கு. சார் காது கேட்காம இருக்கிறது, காதுல சத்தம் வர்றது, காதுல சீழ் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்க இல்லையா? சரிங்க. சரிங்க. அது தொடர்பான பிரச்சனைகளுக்கு உணவு முறைகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. நன்றிங்க. நன்றிங்க சார். இப்ப அது காதுல சத்தம் வர்றது, இது டினிட்டஸ். காது கேட்காம இருக்கிறது, இது வந்து அந்த இடத்துல நரம்ப சக்திப்படுத்துற உணவுகள் எடுத்துக்கணும். இப்ப டினிட்டஸ் இருக்கு அப்படின்னா அதை ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணக்கூடிய உணவுகளும் எடுத்துக்கணும். மற்ற விட்டமின் B12 என்ன டெஃபிஷியன்சி இருக்குதோ அந்த டெஃபிஷியன்சி சரி பண்ற உணவு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து காதுல சீல் வர்றது, இது வந்து
நம்ம உணவுலயே வந்து ஹை ஆன்டிபயோட்டிக் தன்மை உள்ள உணவுகள் மூலிகைகள் எடுத்துக்கணும். இப்போ ஒன்று துளசி, வேப்ப இலை, அப்புறம் தேன், பீ போலன், இதெல்லாமே ஹைலி ஆன்டிபயோட்டிக், அது மாதிரி எடுத்துக்கணும். அப்ப காதுலயே என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம இப்படி உணவை எடுத்துக்கிறப்ப அப்ப அந்த பிரச்சனை சரியாகும். அப்ப இப்ப ஜென்ரலா பாக்குறப்ப ஒருத்தர் வராரு, அவருக்கு காது டினிட்டஸ் தொந்தரவு இருக்கு அப்படின்னா ஃபுல் கேஸ் ஹிஸ்டரி எடுக்கிறப்ப என்னென்ன சத்து குறைபாடா இருக்கோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து உணவு கொடுக்குறப்ப அது ஃபுல்லா சரியாகி வரும். அப்ப இதுதான் நமக்கு உரிய ட்ரீட்மெண்ட். மற்றபடி பிராமரி பிராணாயாமம் காது சம்பந்தப்பட்ட இஷ்யூ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. பிராமரி பிராணாயாமம், அதுக்கு அடுத்தது காதுக்குரிய சென்சரி, அந்த நம்ம வந்து யோகால நம்ம ஒரு தியான முறை செய்வோம் 5 சென்சஸ் வச்சு. அப்ப அந்த 5 சென்சஸ்ல காதுல நமக்கு வரக்கூடிய எல்லா சத்தங்களையுமே கேட்டுட்டே இருக்கணும். ஒரு தேர்ட் பர்சனா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பயிற்சி பண்றப்பையும் காதுல அந்த மாற்றங்கள் நிகழும். அந்த நர்வு கண்டக்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல பிளட் சப்ளை எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி சீக்கிரமா அந்த இடத்துல ஹீலிங் நடக்கும். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போலாம். இப்ப வாழ்க வளம். இன்னும் எத்தனை கேள்விகள் இருக்குங்க? எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க, 12 பேர்கிட்ட இருக்காங்க. எத்தனை மணி சரிங்க, இப்ப வரைக்கும் அந்த உங்களுக்கு? 12 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்களோட முடிச்சுக்கலாம். சரிங்கய்யா, சரிங்க. வாழ்க வளமுடன். Okay. அடுத்ததாக பூங்கொடி, இறை பூங்கொடி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு காலில் வந்து கட்டை விரல்ல 2 கட்டை விரல்லையுமே வந்து ஒரு சைடு மட்டும் அப்படியே நகைக்கண்ணுக்கிட்ட சலம் மாதிரி வச்சிருதுங்க ஐயா. வலி கொடுக்குது பயங்கரமா. தொட்டோன்னா சரிங்க, பயங்கரமா உயிர் போற வழியா இருக்கு. அப்புறம் சலம் வச்சு அப்புறம் கொஞ்சம் வந்து சலம் இதுக்குன்னா வந்துடுது, அப்புறம் சரியாயிடுதுங்க ஐயா. அந்த நகம் கொஞ்சம் பட்டு பட்டு லைட்டா கேப் ஆகி திரும்ப ஆனா முளைச்சு வந்துடுதுங்க ஐயா. சரி சரி. நெகத்தை ஃபுல்லா நீங்க இன்ஃபெக்ஷன் ஆன பகுதி எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணலைங்களா இது வரைக்கும்? அந்த சைடுல மட்டும் ஒரு சைடு மட்டும் அப்படியே அந்த நகம் இதாயிருதுங்கய்யா. லைட்டா கட்டாயி போயிடுது, அப்புறம் நல்ல நகமா வந்துருதுங்கய்யா. பயங்கரமா வலி கொடுக்குதுங்கய்யா அந்த சலம் வைக்கிறப்போ. அம்மாலாம் திட்டுறாங்க, ஊர்ல எல்லாம் வயல்லன்னா தான் மண்ணு உள்ள போகும், இதாகும், உனக்கு என்ன சென்னையில தானே இருக்குங்கிற மாதிரி திட்டுறாங்கய்யா. சரி, நீங்க எனக்கு போட்டோ அனுப்புங்க, நம்ம ஓகேங்கய்யா, பார்த்துட்டு அதான் பேசலாம். நினைச்சேங்கய்யா, உங்களுக்கு வீடியோ எடுத்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடலாம்னு நினைச்சேங்கய்யா. அதான் இப்ப கொஸ்டின் வந்தோடனே கேட்டேங்கய்யா. அதுதான். சரிங்க, ஓகேங்க, நன்றிங்கய்யா. வெல்கம். வெல்கம். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக ரதி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன். ரதி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஐயா நான் மதுரையில இருந்து பேசுறேன். நானு காலையில டீக்கு பதிலா இந்த கேழ்வரகு கஞ்சி, கவுனி அரிசியோட கஞ்சி இதுதாங்கய்யா கொடுக்குறேன். ஆனா 1 மணி நேரத்துல எனக்கு ரொம்ப பசிச்சிருது. அப்போ வந்து நான் ஏதாவது டயட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருப்பி எனக்கு அது ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி வந்துருதுங்க. அது எப்படி என்ன சாப்பிட்டா எனக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியல. ஏன்னா சுத்தமா இப்ப டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டேன். அப்புறம் 2வது கொஸ்டின், இப்ப நீங்க டயட் போட்டிருக்கீங்களே அது யூடியூப்ல ஒரு இருக்குங்களா? நிமிஷம். இப்ப நீங்க காலையில டீ காஃபி எத்தனை மணி எடுத்துட்டு இருந்தீங்க? இல்ல, டீ காஃபி நிறுத்திட்டு அதுக்கு பதிலா தான் நான் கஞ்சி, இந்த மாதிரி கவுனி கஞ்சி, அரிசி கஞ்சி, அப்புறம் கேழ்வரகு என்ன கேட்டேன் கஞ்சி. அப்படின்னா, டீ காஃபி முன்னாடி எடுத்துட்டு இருந்தீங்க தானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப எத்தனை மணிக்கு எடுத்துட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அப்போ காலையில வந்து எந்திரிச்ச உடனே 6 o'clock எந்திரிப்பேங்க. அப்ப குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு கருப்பு பதிலா கவுனி கஞ்சி, பாரம்பரிய அரிசி கஞ்சி எத்தனை மணி எடுக்கிறீங்க? இப்போ காலைல எந்திரிச்ச உடனே அதே மாதிரி 6 மணிக்கு எந்திரிச்சு அந்த கஞ்சி இதை வந்து சூடு பண்ணி அப்படி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப காலை உணவு என்ன எடுத்துக்கிட்டீங்க? இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க? எத்தனை மணி எடுத்துக்கிட்டீங்க? இப்போ காலையில வந்து கஞ்சி குடிச்சிட்டு 1 hourல பசிச்சிருது. எனக்கு 7 to 8க்குள்ள நான் திருப்பி ஒரு மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேங்கய்யா. அப்பயும் அதே மாதிரி தானே? ஆமா, அது கொஞ்சம் அந்த பசி தாங்க முடியாம ஒரு மாதிரி வந்துருது எனக்கு அந்த நேரத்துல. அப்புறம் திருப்பி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல திருப்பி ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அது என்ன எப்படி எதுனாலன்னு எனக்கு தெரியல. முன்னாடியும் அதே மாதிரி இருந்ததுங்களா? முன்னாடி எனக்கு அப்படி இல்ல.
முன்னாடி எத்தனை மணி காலை உணவு எடுத்துக்கிட்டீங்க? காலையில இதே மாதிரி தாங்க இந்த டைம் தான் அதே எடுத்துப்பேன். மாதிரிதான் 8 மணி தான் எடுத்துக்கிட்டீங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி இட்லி தோசை தான் எடுத்துக்கிட்டீங்க. நான் இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்குவேன். இப்போ அந்த நம்ம டயட்ல கொஞ்சம் இந்த மாதிரி வரனால வந்து எனக்கு அது எனக்கு உடம்பு வந்து கண்டிஷன் கரெக்டா இதாகுதா என்னன்றது எனக்கு தெரியல. வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே இல்லை. ஓகே. இப்போ நீங்க சாப்பிட்டு பயிற்சி பண்றீங்களா? உடற்பயிற்சி பண்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. காலைல எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிடுறேன். குடிச்ச உடனே சரி. மார்னிங் 4 o'clock எந்திரிச்சிருவேன். காலைல எங்களுக்கு கிளாஸ் இருக்கிறனால அதை அப்படியே கண்டினியூவா அப்படியே பண்ணிட்டே இருப்பேன். தியானம், உடற்பயிற்சி அப்படி பண்ணிட்டே இருப்பேன். பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி எந்திரிச்சோன்னு குடிச்சிட்டு அப்புறம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிடுறேன். பண்ணோடனே எனக்கு பசிச்சிடுது. பசிச்சோடனே இந்த கஞ்சி பவுடர் பண்ணாதான் போட்டு குடிச்சிடுறேன். குடிச்சோடனே திருப்பி ஒரு 1 hourல எனக்கு பசி வந்துடுது. இல்லைங்க, நான் சாப்பிட்டு பயிற்சி பண்றீங்களான்னு கேட்டப்ப ஆமான்னு சொன்னீங்க. இல்ல இல்ல சாப்பிடல, நான் வெறும் தண்ணி குடிச்சிட்டு நான் பயிற்சி பண்ணிடுறேன். அப்புறம் தான் பசிச்சிருது எனக்கு. இப்ப காலை உணவு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து பயிற்சி எதுவும் பண்றீங்களா? உடற்பயிற்சி? இல்லைங்கய்யா இல்ல. சரி, ஓகேங்க. அப்ப காலை உணவு நீங்க இப்ப அரை வயிறு மட்டும் எடுத்துக்கோங்க. பசிக்க விட அதிகமா உணவை எடுத்துக்கிறனால அந்த மாதிரி இருக்குது. அரை வயிறு எடுத்துக்கோங்க, பசிக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க, அது சரியாயிடும். அப்போ ஒண்ணுமே கிடையாது. சரிங்க சரிங்க. அதே மாதிரி இப்போ இந்த சேனல்ல உங்க சேனல் நேம் வந்து எனக்கு என்னங்கய்யா இருக்கு? கியூர் வயா நேச்சர் கேர். CURE. CUREங்கய்யா. CURE கியூர் வயா VIA நேச்சர் கேர். சரிங்கய்யா. இதுல இப்ப இந்த டயட் இத பத்தி அந்த யூடியூப்ல இருக்குங்களாங்கய்யா? இறைசாதனை மார்க்கத்திலேயே இருக்கும். இப்ப நம்ம பேசுனதும் சேனல்ல அப்லோட் ஆகும். சரிங்க சரிங்க. அப்புறம் இன்னும் ஒரு கேள்விங்க. எனக்கு குழந்தை பேரன் இருக்கான், 2 வயசு பேரன். அவனுக்கு கான்ஸ்டிபியூஷன் இருக்கு ஆல்ரெடி. இப்ப இந்த மாதிரி நம்ம சாப்பிடுற டயட்டை வந்து அவனுக்கு கொடுக்கலாமாங்கய்யா? கேழ்வரகு 2.5 கஞ்சி. வயசுங்களா? 2.5 வயசு. 2 வயசு மில்லட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். இத சொன்ன இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அவனுக்கு வந்து கான்ஸ்டிபியூஷன் இருக்கனால கேழ்வரகு கஞ்சி எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதனாலதான் கேட்டேங்க. கேழ்வரகு எல்லாம் கொடுக்கலாங்க. சரி சரி சரிங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கும் பேக் பெயின் இருக்கு. உங்க இது ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா எதுவும் அப்பாயின்மெண்ட் எதுவும் முன்னாடி வாங்கணுமாங்க? இப்ப நாளைக்கு கிளினிக் இருக்கு, நீங்க கால் பண்ணிட்டு வரலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும், வாங்கிட்டு வரலாம். முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வரணுமாங்கய்யா? ஆமா, ஃபோன் பண்ணிட்டு வரணும். சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதாமணி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்குது ஐயா. இந்த பழைய சாதம் வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா? சரி, வேற வந்து காலையில எழுந்திருக்கும் போது காலில் அந்த கண்டக்காலில் வந்து நரம்பு அந்த அளவுக்கு பிடிச்சு இழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குது ஐயா. அது 2 தான் கேள்வி. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, சுகர் தவிர வேற எதுவும் தொந்தரவு இருக்கா? வேற எந்த தொந்தரவும் இல்லையா. சுகர் இருக்குது, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் நார்மலா தான் இருக்குது சுகரும். சரி, ஓகே. இப்ப பழைய சாதம் எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க. பழைய சாதம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படி தாராளமா எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்ற மெத்தட்ல எடுத்துக்கிறப்ப அது வந்து நல்லதுதான் செய்யும். பழைய சாதம் பாரம்பரிய அரிசி, காட்டு யானை அரிசி, இல்ல கருப்பு கவுனி அரிசி, பூங்கார் அரிசி, இது மாதிரி ஏதோ ஒரு பிரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ்ல அரிசியா எடுத்து அது வந்து தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் எடுத்துக்கோங்க. நீங்க நைட்டு ஃபுல்லா ஊற வைக்கிறனால நல்லா சாஃப்ட் ஆயிரும், ஈஸியா நம்மளால மென்று சாப்பிட முடியும். ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் இதுக்கு பெஸ்ட். அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, பாரம்பரிய அரிசியில ஒயிட் ரைஸ்ல நீங்க பழைய சாதம் எடுத்துக்கலாம். அந்த பழைய சாதத்துக்கு மிளகு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். ரைஸ் பாதி அளவு அப்படின்னா காய்கறிகள் பாதி அளவு சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மெத்தட்ல எடுத்துக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். பழைய சாதத்துல சக்தி அதிகம், நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதிகமாயிரும். கூட பாரம்பரிய அரிசி, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், வெஜிடபிள்ஸ், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிறப்ப
இது வந்து நல்லா உடலுடைய ஆற்றலையே நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி பழைய சாதத்துடைய பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க. வாழ்க வளமுடன்மா. அடுத்தது சொப்பன பிரியாம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. தோல் பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி உணவு என்ன இஷ்யூ தோல் இருக்குங்க? அரிப்பு, அது உட்காந்துட்டே வேலை பார்க்கறதுனால அப்படியே அந்த இடத்துல சீட் ஃபுல்லாவே வந்துட்டு அப்படியே பிளாக் ஆயிட்டு பேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி ஓகேங்க, நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க கெண்டைக்கால் பிடிப்பும் சொன்னாங்க. அதுவும் வந்து டெஃபிஷியன்சி. இன்னொன்னு சுகர் லெவல் நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டைன் பண்றப்ப அது சரியாகும். அது பேலன்ஸ் டயட். இப்ப நம்ம சொன்ன இந்த டயட் பேட்டர்ன், பேலன்ஸ் டயட் எப்படி எடுத்துக்கணும்ன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப அப்ப எந்த சத்து பற்றாக்குறை இல்லாம நம்ம பாத்துக்கிறப்பயே மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை இல்லைன்னா விட்டமின் B12 சத்து பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கிறப்ப அப்ப அந்த கெண்டைக்காலில் பிடிப்பு எல்லாமே வரும், கெண்டைக்காலில் வலிகள் வரும். இதை எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, வலி எது இருந்தாலும் நம்ம நல்ல நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். அப்ப கொடுக்குறப்ப அது சரியாகும். அடுத்து ஸ்கின் இஷ்யூ. இதுக்கும் நீங்க என்னுடைய நம்பருக்கு கன்சல்டேஷன் வேணும்னு போடுங்க. நான் அடுத்த டேட்டு டைம் அனுப்புறேன். அதில் ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஐயா, தேங்க்யூ, நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ஜெயகாந்தா ஆலியார், வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா சொல்லுங்கம்மா. ஒன் டைம் டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, ஜெயகாந்தா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்னைக்கு ஐயா உங்களோட பேசி நான் அந்த ஏதோ எனக்கு சாப்பிட்ற உணவு கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கள். நீங்க என்ன சாப்பிடணும்னு சொன்னா நான் எழுதி கொள்ளுவேன். சரி. நான் ஸ்ரீலங்காவிலிருந்து ஐயா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்து நான் உங்களோட பேசினான். சரிங்க. அந்த மாதாளம்பழம் ஏதோ சொன்னீங்க, நான் மறதி கொஞ்சம் எனக்கு மறந்துட்டு. சரி சரி சரிங்கம்மா, நான் உங்களுக்கு அப்போ பார்த்து நான் டயட் அனுப்புறேன். இல்லைன்னா திரும்ப நான் டைம் கொடுக்குறேன், நம்ம பேசிட்டு நான் சொல்றேன். சரிங்க ஐயா. என்னண்டா அனுப்பினா நல்ல ஐயா, அல்லது நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதணும், அல்லது மறந்துடுவேன். மற்ற கேஸ்ட்ரிக், இந்த கேஸ்ட்ரிக் இருக்கும்போது தேசிக்கா தண்ணி குடிக்கலாமா ஐயா? கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கிறப்ப தண்ணி குடிக்கலாமான்னு கேக்குறீங்களா? இல்ல, இல்ல வயிறெல்லாம் லெமன் யூஸ். சொல்லுங்க. தேசிக்காய் லெமன் யூஸ் குடிக்கலாமா? கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கிறப்பங்களா? ஓமையா. சரி. அல்சர் இருக்கா? வயிறு புண்ணு இருக்கா? ஓ, வயிறு புண்ணு இருக்கு ஐயா, அல்சர். சரி. வயிறு புண்ணு இருக்கிறப்ப லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அது ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் பொறுத்து, வாதப்பித்த கபம் அவங்களுடைய பேலன்ஸை பொறுத்து. எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எடுக்க வேண்டாம். எடுக்கிறேன் நான், எனக்கு பெருசா ஒன்றும் செய்யறது இல்லை. எடுத்துக்கலாம். அப்ப எடுக்கலாம். சரிங்க, நன்றி. வாழ்க்கை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. அடுத்ததாக கலை, வாழ்க வளமுடனம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வயது 65 ஆகுதுங்க ஐயா. நெஞ்சு சளி ஒரு 12 நாளா இருந்துட்டு நைட்ல தூங்கவே முடியலைங்க ஐயா. கவம் அப்படியே தொண்டையில கட்டுது, நெஞ்சில வந்து அடைக்கிற மாதிரி இருக்கு சளி. ஆனா சளி முறிஞ்சிருச்சு, சிந்துனா அப்படியே பிசு பிசுன்னு ரொம்ப பிசு பிசுப்பு தன்மையோட கிரீனிஷா கொஞ்சம் கெட்டியா வெளியில வருது. தொண்டை வழியா வாய் வழியா வர மாட்டேங்குது, மூக்கு வழியா மட்டும்தான் சிந்துறேன் நானு. அது கரைஞ்சி ஃபுல்லா கியூர் ஆகிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் சொல்லுங்க ஐயா. இப்ப 12 நாளா இருக்குதுங்க ஐயா. 12 நாட்களா இருக்குதுங்க ஐயா.
சரி சரிங்க. அப்போ நீங்க வாட்ஸ்அப்ல கன்சல்டேஷன் வேணும்னு போடுங்க, நான் அடுத்த டேட் டைம் அனுப்புறேன். சரிங்க ஐயா. சரிங்க. சரி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக செவேல் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேட்ராக் பிரச்சனை இருக்கு ஐயா, அவங்களுக்கு நம்ம என்ன வழிகள் செஞ்சா அது குறைய ஆரம்பிக்காங்க ஐயா கண்கள்ல? சரி, கேட்ராக்ட் நம்ம அது வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்கய்யா. கண் பயிற்சி நம்ம டெய்லி செஞ்சு சத்து பற்றாக்குறை இல்லாம உணவுகள் எடுத்துக்கிட்டு டெய்லி ஐவாஸ் எல்லாம் பண்ணிட்டு வரப்ப கேட்ராக்ட் நல்ல வயசு ஆகுறப்பதான் வரும். மற்றபடி கேட்ராக்ட வராம தடுக்கிறது அப்படின்றது டிலே பண்ணதான் முடியும் தவிர ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. ரிவர்ஸ் பண்றது அப்படின்ற முறைகள் நிறைய இருக்கு. ஆனா நான் வந்து ஃபுல்லா கேட்ராக்ட் ஒரு 70% 80% வந்ததை ஃபுல்லா சரியாகி பார்த்ததில்லை, ஃபுல்லா மாறி பார்த்ததில்லை. இப்ப நம்ம சொன்ன இந்த மெத்தட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணா கேட்ராக்ட் வந்தவங்களுக்கும் ஜாஸ்தி ஆகுறத தடுத்துக்கலாம். சன் கேசிங் பண்ணணும், அப்புறம் ஐவாஷ் பண்ணணும் ட்ரிபிளா வாட்டர்ல. அதுக்கு அடுத்தது கிராத்தகா பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஐ எக்ஸசைசஸ் இது எல்லாமே பண்ணணும், பிளஸ் உணவு முறை இது எல்லாத்தையுமே சேர்த்து செய்யணும். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக நம்பர் 1 அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப உங்க சேனல் எப்படி நாங்க பாக்குறது? இப்ப சேனல் பேர் என்னங்க ஐயா உங்களுது? அப்புறம் 2வது எனக்கு அல்சர் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன எடுத்துக்கலாம் காலையில நல்லா ஆகிறதுக்கு, குணமாகறதுக்கு? 2வது கஞ்சி எடுத்துக்கலாமா? சுகர் இருக்குது, அது எப்படி எடுத்துக்கிறது? எடுத்துக்கலாமா வேணாமா? 3 கேள்வி இருக்குதுங்க ஐயா. சரிங்க சரி. ஃபர்ஸ்ட் உங்க ஓகே. சேனல் எப்படி பாக்குறது? 2வது எனக்கு அல்சர் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், ஆமா, என்ன கவனிச்சிட்டேன். ம் ஓகே ஓகே சரிங்க. என்னுடைய சேனல் பேரு கியூர் வயா நேச்சர் கேர், நேச்சுரோபதி சேனல். CURE கேப் விட்டு VIA, அப்புறம் நேச்சர், அப்புறம் கேர், கியூர் வயா நேச்சர் கேர். இன்னொரு சேனல் ட்ரெடிஷனல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ். இந்த 2 சேனல்ஸ். அதுக்கடுத்து அல்சர் பத்தி கேட்டீங்க, அப்புறம் கஞ்சி எடுத்துக்கலாமா, சர்க்கரை வியாதி இருக்குன்னு கேட்டீங்க. பாரம்பரிய அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம், கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி, பூங்கார் அரிசி, இதெல்லாமே எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறப்ப தைரியமா எடுத்துக்கோங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறப்ப கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி இதை தாராளமா எடுத்துக்கலாம். கூட காய்கறிகள் ஜாஸ்தியா சேர்த்து எடுத்துக்கோங்க. இது நல்லதுதான் செய்யும், சர்க்கரை அளவை ஜாஸ்தி பண்ணாது. கஞ்சி, பாரம்பரிய அரிசி கஞ்சி இப்ப சொன்னது எடுத்துக்கிறப்ப, காட்டு யானம் அரிசி கஞ்சி எல்லாமே எடுத்துக்கிறோங்க. பட்டை அதிகமா தீட்டக்கூடாது, பட்டை தீட்டாம எடுத்துக்கிறது. அதை எடுத்துக்கிறப்ப நமக்கு சீக்கிரத்துல அது சரியாகி வரும், சீக்கிரத்துல கம்மியாகும். மற்றபடி அல்சர் உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கன்சல்டேஷன் வேணும்னு போட்டு நான் அடுத்த டேட் டைம் அது சொல்றேன், இல்லை ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக சரிதா கார்த்திகேயன் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். பைல்ஸ் ரொம்ப நாளா இருக்கு சார், ஆனா எவ்வளவு சுத்தியலை சாப்பிடுறாங்க கேட்கவே மாட்டேங்குது சார். சரி, சதை வெளியே வந்திருக்கா? தலைவலி எல்லாம் இல்ல சார், சளி அடிக்கடி பிடிக்குது சார். சளி அடிக்கடி மோஷன் பிடிக்குது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சதை எதுவும் வெளியே வருதுங்களா? அது இல்ல சார், பீடிங் ஆகுங்க சார் ஃபர்ஸ்ட். இப்ப எத்தனை நாளா ஸ்டார்ட் ஆயிருக்கு? அது ரொம்ப வருஷமா இருக்குங்க சார். சரிங்க. பொதுவா வந்து ஃபைபர் அதிகமா இருக்கிற உணவு எடுத்துக்கணும், தண்ணி அதிகமா எடுத்துக்கணும், உட்கார்ந்து அதிகம் இருக்கக்கூடாது. சிக்ஸ் பாத் அப்படின்ற மெத்தட் இருக்கு. சிக்ஸ் பாத் தான் இதுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டா ஹைட்ரோதெரப்பி பைல்ஸ் இஷ்யூக்கு நீர் சிகிச்சை ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த ப்ளீடிங் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும், பெயின் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். ஃபர்ஸ்ட் அங்க ஒரு டெமோல்சியன்ட் ஆயின்மெண்ட் வைக்கணும் அந்த இடத்துல லோக்கலா. அந்த ஆயின்மெண்ட் வைக்கிறப்பதான் திரும்ப இன்னும் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும்.
சிட்ஸ் பாத்து டெய்லி எடுத்துக்கணும். போவிடைன் அயோடின் சொல்யூஷன் போட்டு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி அதுல உட்கார்ந்து இருக்கணும். இது 2 பண்றப்ப பெயின் சிம்டம்ஸ் எல்லாமே கம்மியாகும். உணவுல அதிகமா ஃபைபர் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். துவர்ப்பு அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். அப்பதான் அந்த புண் எல்லாமே காயும். நீங்க வாட்ஸ்அப்ல கன்சல்டேஷன் போடுங்க. இல்ல நேர்ல வந்து பாருங்க. நான் ஃபுல்லா என்ன பண்றதுன்றத சொல்றேன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக காயத்ரி சிங், வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். யூடிஐக்காக எனக்கு என்ன பாரம்பரிய அரிசி, நான் காஜியாபாத்ல இருக்கிறேன், எந்த பாரம்பரிய அரிசி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் யூடிஐ குணமாக? சரி, கருடன் சம்பா எடுத்துக்கிட்டா பெஸ்ட். நீங்க சொன்னீங்க சார் எந்த ஏரியால இருக்கிறோமோ அந்த அரிசி சாப்பிடணும் சொல்லிட்டு. ஆனா இதுக்கு எஸ்பெஷலி வந்து கருடன் சம்பா பெஸ்டா? ஆமா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு கருடன் சம்பா தான் பெஸ்ட். இது எப்படி நான் வந்து வெளியில ஆர்டர் பண்ணி, நான் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிறேன், அதனால எப்படி ஆர்டர் பண்ண? யூபில இருக்கீங்கன்னா நீங்க இங்க தமிழ்நாடுல யாராவது இருந்தாங்க அப்படின்னா சந்தையில போய் வாங்கி அனுப்ப சொல்லுங்க. இல்ல அப்படின்னா chevalanvarmakkalai.com அதுல போட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க அவங்க ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஒரிஜினலா இருக்கிறது அவங்க சப்ளை பண்றாங்க. ஃபாலோ பண்ணிக்கலாம். செவலான் SHAVALON SHEVALON செவலான் வர்மக்கலை VARMAKALEI.com. வர்மக்கலை. ஆமா, செவலான் வர்மக்கலை.com போட்டீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். அங்க அவங்க வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக சுபா அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. சுபா அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா எனக்கு 2 கேள்வி. ஒண்ணு வந்து இந்த அடிஷ்னலா இப்போ ஒரு 54 இயர்ஸ் ஆகுது எனக்கு, மல்டி விட்டமின் சப்ளிமெண்டா எடுத்துக்கலாமா? ஒரு கேள்வி. சரி அப்புறம் இன்னொன்னு வந்து அப்பாவுக்கு வந்து 83 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து இந்த சரி கழுத்து வலி இருந்துட்டே இருக்கு சார். சரி கழுத்து வலி இருந்து தலை சுத்து இருக்கு. அது ஒண்ணு 2 கேள்வி சார். அதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம பேலன்ஸ் டயட் மூலமா எல்லா சத்துக்களும் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். மல்டி ஓகே நியூட்ரியன்ட் எடுத்துக்கிறத விட என்னைய பொறுத்த அளவுக்கு நான் சரிங்க எப்பயுமே சார். என் தொடர்புல இருக்கிறவங்க, நானும் எடுக்க மாட்டேன், என் தொடர்புல இருக்கிறவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா மல்டி விட்டமின்ஸ் மல்டி நியூட்ரியன்ஸ் நிறைய பேர் சேல்ஸ் பண்றாங்க, எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஆனா என்னைய பொறுத்த அளவுக்கு நான் வந்து நேச்சுரலா எடுத்துக்கிறது தான் ப்ரிஃபர் பண்றேன். சரிங்கய்யா. ஸோ கீரைகள் எடுத்துக்கிறப்ப மல்டி நியூட்ரியன்ட் மல்டி விட்டமின் கிடைக்கும். முருங்கைக்கீரை பொடி அதை எடுத்துக்கிறப்பவே நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைச்சிரும். முருங்கைக்கீரை பொடி இப்போ நம்ம சொன்ன இந்த டயட் மெத்தட் எடுத்துக்கிறப்ப ஃபாலோ பண்றப்ப அதுக்கடுத்து கழுத்து வலி. பொதுவா எல்லா பெயின் கண்டிஷனுக்குமே எக்ஸசைஸ் தான் மருந்து. கழுத்து வலினா அதுக்கு உரிய பயிற்சி முறை தெரபியூட்டிக் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு வரப்ப கழுத்துக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆயில், பெயின் ஹீல் ஆயில் நமக்கு கிடைக்கும். அதை அப்ளை பண்ணிட்டு டெய்லி கழுத்துக்கு உரிய பயிற்சி, அவங்களுக்கு உரிய மைல்டான பயிற்சிகள் ஆரம்பிச்சு கொஞ்சமா பயிற்சி தான் பெயின் எல்லாத்துக்குமே பெர்மனண்டா சொல்யூஷன் அப்படின்றது. அப்ப கொடுத்து அவங்களுக்கும் பேலன்ஸ்டு டயட் கொடுக்குறப்ப அந்த கழுத்து வலி எல்லாமே சரியாகும், கம்மியாகி வந்துடும். தலை சுத்தல் இருக்கு அப்படின்னா தலை சுத்தலுக்கு நிறைய ரீசன் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்றத பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கணும். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னும் 3 பேர் இருக்காங்க, பேசிக்கலாமா எப்படிங்க ஐயா? பேசிடுங்க. சரிங்க. தினகரன் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அம்மா இதுக்கு மேல யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாமா? ஐயாக்கு டைம் ஆயிடும், 8 ஆக போகுது. வாழ்க வளமுடன். தினகரன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுனாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுல? வாழ்க வளமுடன் சார், சொல்லுங்க. உங்க ஸ்பீச் நல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து ஸ்டண்ட் வச்சிருக்கேன், ஒரு 4 ஸ்டண்ட் வச்சிருக்கேன். பைப் வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகுது, ஏறுது இருந்ததுன்னு. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குங்க.
தூக்கம் வர மாட்டேங்குதுங்க ஐயா சரியா. இதுக்கு நான் என்ன உணவெல்லாம் எடுத்துக்கலாம்? பொட்டாசியம் வேற கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கீரை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. சரி சரி, நீங்க எனக்கு ரிப்போர்ட் எல்லாமே அனுப்புங்க. உங்களுடைய இதை அனுப்பிச்சிட்டு ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னு போடுங்க. நான் அடுத்த டேட் டைம் அனுப்புறேன். அதில் ஏதாவது டைம் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணுறது. சரிங்க, நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வெல்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக வாழ்க வளமுடன். நான் வித்யா அம்மா அன்மியூட் பண்ணிட்டு அவங்க கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு இந்த ரைட் சைட்ல கணுக்கால் மூட்டுல வீக்கம் வருது. அதே வந்து ஹிப் வரைக்கும் வலி வருதுங்க ஐயா. அந்த மூட்டுல வந்து வீக்கம் இருந்துட்டே இருக்குங்க அப்படியே. கணுக்கால் மூட்டுல தானே சொல்றீங்க? ஆமாங்க ஆமாங்க. சரி, எந்த ஊருங்கம்மா? வேலூர் காட்பாடிங்க ஐயா. வீக்கம் இருக்கு அப்படின்னா ஒரு முறையாவது நேர்ல பார்க்கணும். நீங்க பக்கத்துல உங்களுக்கு நல்லா ட்ரீட் பண்றவங்க இருந்தாங்க அப்படின்னா பாருங்க. இல்லைன்னா மதுரையை நீங்க ஃபோன் பண்ணிட்டு வந்து பாருங்க. சரிங்க. அப்படியே அதே மாதிரி நரம்புகள்லாம் கொஞ்சம் இந்த அதுவும் ரைட் சைடு தான் எந்த வலினாலும், லெஃப்ட் சைட்ல எதுவும் தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. ரைட் சைட்ல தான் இப்ப இந்த பனிக்கு வலி ரொம்ப, ஷோல்டர் பெயின், கழுத்து வலி, இந்த ஹிப் வலி தெரியுதுங்க. ரைட் சைடு தான் வலி தெரியுதுங்க. சரி, ஓகே. பெட்ல நைட்டு டெய்லி தூங்குறீங்களா? பெட் பயன்படுத்துறீங்களா டெய்லி? அம்மா நீங்க பேசுறது கேட்கல வித்யாம்மா. சொல்லிட்டேங்கம்மா. ரைட் சைட்ல வலிங்க ஐயா. கொஞ்சம் ரைட் சைட்ல ஷோல்டர் பெயின், இந்த அது நரம்புங்க. கேட்டுட்டேங்கம்மா. பெட் பயன்படுத்துறீங்களா டெய்லி? பெட் டெய்லி இல்லைங்க நைட்டு ஐயா. பெட்ல தான் தூங்குறீங்களா? இல்ல, லேசா இருக்கிற பெட்டை தான் போட்டுட்டு படுக்கிறோங்க ஐயா. இந்த சரி, டெய்லி ஃபோல்டிங் பண்ற மாதிரி. மேக்ஸிமம் உட்கார்ந்தே இருக்கிற மாதிரி இருக்குங்களா? இல்லைங்க ஐயா. சரி, ஓகே. சரி, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல இது மாதிரி பெயின் இருக்கு, ஹிப் ரிலீஸ் எக்ஸசைசஸ் வேணும்னு போடுங்க. நான் ஹிப் சரி. ரிலீஸுக்கான எக்ஸசைசஸ் நான் அனுப்புறேன். அந்த பயிற்சி 20 நிமிஷம் பயிற்சி தான். சரிங்க ஐயா. அந்த பயிற்சி பண்ணுங்க. காலுக்கு கீழே இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணக்கூடிய பயிற்சி. அதோட பேலன்ஸ்டு டயட், இப்ப சொன்னக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டாலே சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இதுலயே சரியாயிடும். அப்ப இதே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. அடுத்தது சாந்தி ராணி அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. நான் மதுரையில இருந்து பேசுறேன், கிருஷ்ணாபுரம் காலனி. எங்க வீட்டுக்காருக்கு மூட்டு 2 மூட்டும் வலிக்குதுங்கய்யா. அந்த ஆயில் தடவுறாரு, வாத நாராயணன் தடவுறாரு. அப்ப மட்டும் சரியாகுது, திருப்பி வலிக்குது. சரி, மூட்டுல தேய்மானம் இருக்குங்களா? 2 மூட்டையும் வலிக்குது. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. மூட்டுல எல்லாம் ஏதோ எக்ஸ்ரே எடுத்தீங்களா? தேய்மானம் இருக்கிறது பாத்தீங்களா? எடுத்தவங்க தேய்மானம்னு சொன்னாங்க. ஓகே, சரி. அதனால வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்றாரு, கீழே உட்கார முடியல. சரி சரி சரி, ஓகே. அப்ப இது நேரடியா சிகிச்சை எடுத்துக்கணும். ஐயா நேர்ல வாங்க. அதான் நேர்ல எப்ப வரணுங்க? ஃபோன் பண்ணிட்டு இப்ப நாளைக்கு கிளினிக் இருக்கு, கால் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணுங்கய்யா? காலையிலனா 10:30 to 1:30, ஈவினிங்னா 4 to 6. சரி, நாளைக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேங்கய்யா. சரி, என் பேர் வரும்போது சாந்தி. ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்துருங்க. நான் ரிப்போர்ட் கொண்டு வரேங்க சார். சரி, வந்துடுறேங்க. அப்பாயின்மெண்ட் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? நீங்க எனக்கு கால் பண்ணிருங்க, இல்ல வாட்ஸ்அப் போட்டுருங்க. ஓகே. சரி, வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. நிறைய செஞ்சுக்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. இவ்வளவு நேரம் அன்பர்களோட கேள்விகளுக்கு மிக சிறப்பான பதில் அளித்த அஜய் பிரகாஷ் ஐயாவை நம்ம எல்லாரும் துரியநிலையிலிருந்து மறுபடியும் வாழ்த்திடலாம். அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று